Hi friends, welcome to Uma TN Pesimas. நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பத்தில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th புக்ல 11th யூனிட் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் இருக்கும். சோ இத தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th புக்ல யூனிட் 9 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ லாஸ்டா அந்த கிளாஸ் தான் பார்த்திருப்போம். அந்த கிளாஸோட கண்டினியூஷன் தான் இதுல வரும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 12th புக் பார்க்க போறோம் யூனிட் 11. ஓகேவா? சோ 11th ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க 12th வந்தீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக் அங்கங்க தொங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்பயுமே அந்த டாபிக் வைஸ் படிங்க. ஓகேவா? சோ பொருளாதாரம் அப்படின்னா பேசிக் என்ன, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன. சோ அந்த மாதிரி போனாதான் பாத்தீங்க அப்படின்னா முழுசா உங்க மனசுல ஒரு ஸ்டோரி மாதிரி பதியும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்க நீங்க வந்து படிச்ச மாதிரி தான் இருக்கும். சோ ஃபுல்லா ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்காது. சோ அதனால இந்த பேஸ்ல நான் எப்படி குடிக்கிறனோ அதே ஆர்டர்ல படிங்க. இன்னுமே உங்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிரும். ஓகேவா? சோ இந்த இதுல 12th புக் யூனிட் 11 பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப சின்ன யூனிட் தான். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தோட அணுகுமுறை என்ன. ஓகேவா? சோ அணுகுமுறை பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். பழமையான அணுகுமுறை, நலம் சார்ந்த அணுகுமுறைன்னு 2 இருக்கு. சோ அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி, அதாவது பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம், இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அந்த 11th இருக்கு இல்லையா, அந்த யூனிட்ல நம்ம பார்த்ததா சும்மா ஓரலா இங்க பார்ப்போம். ஓகேவா? சோ அதாவது பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன, அதோட வேறுபாடு என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுறதுக்கு ஒரு 4 முறைகள் இருக்கு. ஓகேவா? சோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் 2 இருக்கு. ஓகேவா? சோ என்ன 4 சொல்லியிருப்பாங்க. அதுல பொதுவா வந்து 2ஆ அதை பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா பொருளாதார காரணிகள்னு ஒண்ணும், பொருளாதாரம் சாராத காரணிகள் அப்படின்னு இன்னொன்னு இருக்கும். சோ பொருளாதார காரணிகள்னா 8 கொடுத்திருப்பாங்க. அந்த 8 பத்தி டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பொருளாதாரம் சாராத காரணிகள்ல 9 கொடுத்திருப்பாங்க. அதை பத்தின டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சோ அந்த டாபிக் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது ஃபுல்லாவே நீங்க இன்டெப்தா நீங்க உள்ள போய் படிக்கணுங்கிறது கிடையாது. ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா நீங்க வந்து ஃபுல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ணணுங்கிறது எல்லாமே கிடையாது. சோ டாபிக் அந்த 8 டாபிக் இருக்குன்னா 8 டாபிக் என்னன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வறுமையோட நச்சு சுழற்சி அப்படின்னா என்ன. சோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த பொருளாதார மேம்பாடு சம்பந்தமா வந்துடும். அதுக்கப்புறம் திட்டமிடல் வரும். திட்டமிடல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 திட்டமிடல் இருக்கும். புக்ல பாத்தீங்கன்னா 6 தான் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா இன்னொரு திட்டமிடல் இருக்கு, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்கள். எப்பயுமே ஒரு செயலை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும் இல்லையா? சோ அப்ப ஆதரவான கருத்து என்ன, எதிரான கருத்து என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் திட்டமிடலோட வகைகள் ஒரு 8 கொடுத்திருப்பாங்க, அதை பத்தி பார்ப்போம். ஓகேவா? சோ இது எல்லாமே இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இதே யூனிட்ல நிதி ஆயோக் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ அதையும் அதுக்கப்புறம் திட்டக்குழு, இந்த 2ஐயும் பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சோ திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்ப சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த இதுல ஃபுல்லாவே தெளிவா பாத்திரலாம். சோ டீடைல்டா பாத்திரலாம். சோ ரொம்ப வந்து கம்மியான போர்ஷன் தான். ஓகேவா? சோ டீடைல்டா என்ன அப்படிங்கறது தெளிவா கவனிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? சோ எப்பயுமே ஒவ்வொரு யூனிட்லயும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கட்டம் கட்டி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது யாரு எழுதுறான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து என்ன சொன்னாங்க பொருளாதாரத்தை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ்ல இருக்க ஒவ்வொன்றையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ மார்க்கெட் தாட்சர் அப்படிங்கிறவர் என்ன சொன்னாரு அப்படின்னா தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம், ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துவதனாலேயே தவறாக வடிவமை திட்டம் வெற்றி அடைந்து விடாது. ஓகேவா? இப்ப வந்து நாங்க வரையற பாருங்களேன். இப்ப வந்து இதுதான் வந்து நான் போற இடம். என்ன சொல்றேன், என்னோட வீடுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்ப வந்து ஒரு இடத்துல இருக்கேன், கடையில இருக்கேன். ஓகேவா? சோ கடையில இருந்து நான் வீட்டுக்கு போகணும். என்னோட வீட்டுக்கு போறதுக்கு இதுதான் வழி. ஆனா நான் என்ன பண்றேன், தவறான பாதையில இந்த சைடு போறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ என்னோட வீட்டுக்கு போறதுக்கு வழி வந்து இதுதான். நான் தவறான பாதையில போனேன் அப்படின்னா என்னால வீட்டுக்கு போக முடியாது. கரெக்டா? சோ இதுவே என்னோட இலக்கு பாத்தீங்க அப்படின்னா தவறா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து சரியா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? சோ தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் நன்கு வடிவமைக்கப்பட்ட திட்டம் தோல்வி அடையலாம். அதாவது சரியா இருக்கக்கூடிய பாதையில நான் போகாம தவறான பாதையில நான் போனேன் அப்படின்னா என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. அடுத்து இப்ப நான் வழியே தப்பா போட்டுட்டேன். என்னோட வீடு இங்கதான் இருக்குன்னு நான் தப்பா போட்டுட்டேன். இந்த வழியில நான் சரியாதான் போறேன் அப்படின்னாலும் என்ன ஆயிடும், நான்
நான் போட்ட திட்டம் தவறு, அப்ப நான் கரெக்டாவே அந்த பாதையில போனாலுமே அந்த திட்டம் அப்படிங்கிறது வெற்றி அடைந்து விடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ திட்டத்தை கரெக்டா போட்டுட்டு தவறா நடந்தாலும், தவறா திட்டத்தை போட்டுட்டு சரியா நடந்தாலும் வெற்றி அடையாது அப்படிங்கிறது தான் மார்க்ரெட் டாட்சரோட கருத்து. ஓகேவா? இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து. இப்ப எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க படிச்சாலுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிக்குவீங்க இல்லையா? சோ இப்ப 6 மாசம் இருக்கு, 4 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கு, எப்படி வேணா இருக்கட்டுமே. இப்ப 6 மாசம் எடுத்துட்டீங்கன்னா அந்த 6 மாசத்துக்கு என்னன்னைக்கு என்ன படிக்கணும், ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும், ஜிஎஸ்ல எவ்வளவு படிக்கணும், தமிழ்ல எவ்வளவு படிக்கணும், மேக்ஸ்ல எவ்வளவு படிக்கணும்னு ஒரு ஸ்டடி பிளான்ஸ் போட்டு நீங்க படிக்கிறீங்க இல்லையா? அதுவே ஒரு திட்டமிடுதல் தான். ஓகேவா? சோ இது ஈஸியா உங்களுக்கு மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? சோ வடிவேல் சொல்ற டயலாகே தான். எதா இருந்தாலும் என்ன சொல்லுவாரு, பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளானிங்க சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா இது. ஓகேவா? சோ திட்டமிடல் அப்படின்னாலே பிளானிங் தான். ஓகேவா? சோ அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே என்ன பண்ணிக்கணும், பிளான் போட்டு பண்ணணும். அததான் இங்க சொல்லியிருப்பாரு. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? மார்க்ரெட் டாட்சர் சொல்லியிருக்காரு. அடுத்து முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் பொருள். இப்ப வளர்ச்சி அதுக்கப்புறம் முன்னேற்றம் இது ரெண்டையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா பணம் சார்ந்தது. ஓகேவா? சோ வளர்ச்சி அப்படின்னா பணம் சார்ந்தது, முன்னேற்றம் அப்படின்னா பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடியதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய நலம் சார்ந்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றம். அப்ப பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பணத்தை சார்ந்தது. ஓகேவா? சோ பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த நலத்தை சார்ந்தது. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இருந்தாலுமே நான் ஒன் டைம் படிக்கிறேன் உங்களோட காதுல நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ பொருளாதார மேம்பாடு மற்றும் முன்னேற்றம் ஆகிய 2 சொற்களும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியவை. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? பொருளாதார வளர்ச்சி நாட்டு வருமானம் அதிகரித்தலை குறிக்க பயன்படும் சொல். நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் நிகழும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றம் என கருதலாம். ஓகேவா? சோ நாட்டோட வருமானம்னா என்ன, பணத்தை பத்தி பேசினா வளர்ச்சி, அதுவே நல்ல மாற்றங்கள். ஓகேவா? சோ அதாவது கட்டமைப்பில் நிகழக்கூடிய நல்ல மாற்றங்கள், நலம் சார்ந்ததை சொல்லுது, பணத்தை தவிர மீதி இருக்கிறத சொல்லுச்சு அப்படின்னா அதை நம்ம முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 2ஆம் உலகப் போர் வரையில் 3ஆம் உலக நாடுகள் என்றழைக்கப்படும் ஏழை நாடுகளின் பிரச்சனைகளை பற்றி படிக்க யாரும் ஆர்வம் காட்டவில்லை. சோ அதாவது 2ஆம் உலகப் போர் நடக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் உலக நாடுகள், அந்த ஏழை நாடுகள் இருக்கு இல்லையா? சோ அதை பத்தின அதோட பிரச்சனையை பேசுறதுக்கு யாருமே ஆர்வம் காட்டல. ஓகேவா? அதன் பிறகே பொருளியல் வல்லுநர்கள் நாடுகளின் பிரச்சனைகளை ஆய்வு செய்து புதிய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி கோட்பாடுகளையும் மாடல்களையும் உருவாக்கினர். சோ இதெல்லாமே சும்மா படிச்சு வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீட்டெயில்டா அதை படிக்க வேணாம். இன்றைய வளரும் நாடுகள் அனைத்தும் இங்கிலாந்து மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளின் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நாடுகள். சோ எல்லாமே இப்ப வளர்ந்துட்டு இருக்க நாடுகள் எல்லாமே என்னது, இங்கிலாந்து அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளிடம் அடிமைப்பட்டுதான் இருந்தது. விடுதலைக்கு பிறகு இந்த நாடுகள் துரிதமான பொருளாதார முன்னேற்றம் அடைவதையே எல்லாருமே, ஓகேவா? சோ அடிமைப்பட்டு கிடந்து அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், நம்மளோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு தான் நம்ம எல்லாருமே விருப்பம் கொண்டு இருந்தோம். ஓகேவா? அது எல்லா நாடுகளும் அடிமைப்பட்டு இருந்த எல்லா நாடுகளுமே. அடுத்து இது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகேவா? சோ பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கான வித்தியாசம் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டா படிச்சாச்சு. சோ அந்த வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குற லிங்கை நீங்க கிளிக் பண்ணி பார்த்து ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. ஆர்டர் வைஸ் படிங்க. ஓகேவா? அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தின் அணுகுமுறைகள். சோ பொருளாதார முன்னேற்றத்தோட அணுகுமுறையை 2ஆ சொல்லலாம். ஒண்ணு பழமையான அணுகுமுறை, இன்னொன்னு நலம் சார்ந்த அணுகுமுறை. பழமையான அணுகுமுறை அப்படிங்கறதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா அதாவது தொழிற்துறையை மட்டும் தொழிற்துறையை ஃபுல் போக்கஸ்டு ஃபுல்லாவே எதுலதான் இருக்கும், தொழிற்துறையில தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வேளாண்மை துறை அப்படிங்கிறது சரிவடைந்துட்டே வருது இல்லையா? சோ அதுதான் பாத்தீங்கன்னா பழமையான அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பழமையான அணுகுமுறை. இந்த அணுகுமுறை பொருளாதார அடிப்படைகளை கொண்டு மட்டுமே முன்னேற்றத்துக்கு விளக்கமடைகிறது. சோ பொருளாதார அடிப்படை மட்டும்தான் வச்சிருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்புடன் உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பில் விவசாயத்தின் பங்கு குறைந்து தொழில் மற்றும் பணித்துறையின் பங்கு உயர்வடைதலையே. ஓகேவா? எப்பயுமே தொழில்துறை முன்னேற்றம் அடையறத மட்டுமே தான் அது மெயின் போக்கஸா வச்சிருக்கும். சோ வேளாண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு பின்தங்கி குறைந்துதான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்றோம், பழைய அணுகுமுறை பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
இது தொழில்துறை வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையாக உள்ளது. தனிநபர் வருமான உயர்வு அடித்தட்டு மக்களின் வருவாயும் அதிகப்படுத்தும் என்ற எடுகோலின் அடிப்படையில் முன்னேற்றத்துக்கு விளக்கம் அளிக்கிறது. அதாவது இப்ப தொழில்துறை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரித்ததுன்னா ஒவ்வொருத்தங்களோட அந்த வருமானம் அதிகரிக்கும். சோ தலா வருமானம் அதிகரிச்சது அப்படின்னா அந்த மக்களோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் இல்லையா? சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா தொழில்துறை மீது ஃபுல் போக்கஸ்டா வச்சிருப்பாங்க. ஆனா வேளாண்மை என்ன ஆயிருக்கும்? அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கும். சோ இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது தான் பழமையான அணுகுமுறை. சோ லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே இந்த அணுகுமுறையை பத்தி தான் பார்த்திருப்போம். ஓகேவா? அடுத்து நலம் சார்ந்த அணுகுமுறை. நலம் சார்ந்த அணுகுமுறை அப்படின்னா வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு. அதாவது என்னென்ன இருக்கும் அப்படின்னா வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மை குறைத்தல், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே குறைச்சிட்டு இது கூடவே நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை அதிகரிக்கிறத சொல்றதுதான் நலம் சார்ந்த அணுகுமுறை. பாருங்க, பொருளாதார முன்னேற்றம் 1970களில் மறுவரையறை செய்யப்பட்டது. சோ மறுவரையறை எப்ப செஞ்சாங்க அப்படின்னா 1970ல. இதன்படி வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் வேலையின்மை குறைத்தல். சோ என்னென்ன? வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மை குறைத்தல் மற்றும் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்துதல் ஆகியவை ஒரு சேர நிகழ்வதே பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு நலம் சார்ந்த அணுகுமுறை சொல்லுது. ஓகேவா? சோ வறுமை இருக்கு, வறுமையை குறைக்கணும், வருமான ஏற்றத்தாழ்வு இல்லாம செய்யணும், வேலையின்மை குறைக்கணும், உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். இது எல்லாமே ஒரே டைம்ல நடக்கணும். ஓகேவா? சோ ஒரு சேர நடக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நலம் சார்ந்த அணுகுமுறை. அந்த காலகட்டத்தில் வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு என்பதே புகழ்பெற்ற முழக்கங்கள் ஆயின. சோ நலம் சார்ந்த அணுகுமுறை அப்படிங்கிறது வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு அப்படின்னு வருது. ஓகேவா? அடுத்து மைக்கேல் பி டொடாரோவின் கருத்துப்படி என்ன அப்படின்னா முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களின் மனநிலை மற்றும் நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் மற்றும் விரைவான வளர்ச்சி, வருவாய், ஏற்றத்தாழ்வினை குறைத்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்தையுமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு டொடாரோ பாத்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களோட மனநிலை, நாட்டோட நிறுவன அமைப்பு, இதுல நிகழக்கூடிய பெரிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் விரைவான வளர்ச்சி, வருவாய் ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது, வறுமையை ஒழிக்கிறது, இது எல்லாமே பொருளாதார முன்னேற்றமா தான் கருதணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் யாரு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட்ல அந்த பாயிண்டா போட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளின் சிறப்பியல்புகள். பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுன்னா என்ன? அதோட பொருளாதாரம் என்ன இருக்கு? கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப அறிமுகம் பாருங்க, வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி அறியலாம். சோ அதாவது ஒரு நாட்டு கூட இன்னொரு நாட்டை ஒப்பிட்டு தான் என்ன பண்ணுவோம், இந்த இதை சொல்லுவோம் இல்லையா? உலக வங்கியின் வளர்ச்சி அறிக்கையின்படி தலாவீத மொத்த நாட்டு வருமானத்தின் அடிப்படையில் நாடுகளை வகைப்படுத்துகிறது. சோ தலாவீத மொத்த நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட மொத்த நாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, அத அந்த நாட்டோட மக்கள் தொகையால வகுத்தோம் அப்படின்னா, அதாவது நாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, நாட்டு வருமானத்தை அந்த மொத்த நாட்டு மக்கள் தொகையால வகுக்கிறது. மக்கள் தொகையால வகுத்தோம் அப்படின்னா அததான் என்ன சொல்லுவோம், தலாவீத மொத்த நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாட்டு வருமானம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள், பணிகளோட இது இருக்கு இல்லையா, மதிப்பு, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு வருமானம். சோ ஒரு வருஷத்துல அந்த நாட்டுல எந்த நாட்டை எடுத்துக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள், இதோட மதிப்பு தான் இதோட மொத்த மதிப்பு. ஓகேவா? இதோட மொத்த மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு வருமானம்னு சொல்லுவோம். அந்த நாட்டு வருமானத்தை அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையால வகுத்தோம் அப்படின்னா அதுதான் தலாவீத மொத்த நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து உலக வங்கி அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா குறைந்த வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு எதை சொல்லுது அப்படின்னா தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி $906 இல்லைன்னா அதுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறைந்த வருமானமுடைய நாடுகள். இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. $906 இல்லைன்னா அதுக்கும் கம்மியா இருந்ததுன்னா அதை குறைந்த வருமானமுடைய நாடு. இதுவே தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது $906 மேல $11,115 இடையில இருந்தது அப்படின்னா அதை நடுத்தர வருமான உடைய நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து
அந்த 11,116க்கு மேல இருந்தது அப்படின்னா அதை வந்து அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது பின்னாடி வரும், நான் சொல்றேன். ஓகேவா? சோ அந்த அந்த வேல்யூ அப்படிங்கிறது $906 இல்லைன்னா அதை விட கம்மியா இருந்ததுன்னா குறைந்த வருமானமுடைய நாடுகள். அதுக்கு மேல 11,115க்குள்ள இருந்ததுன்னா அது நடுத்தர வருமானம் உடைய நாடுகள். அதை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அது அதிக வருமானம் உடைய நாடுகள். ஓகேவா? அடுத்து வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம். சோ பாருங்க, வளர்ச்சி குறைந்த பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் குறைவான தலா வருமானம், பரவலான வறுமை, வருவாய் மற்றும் செல்வ பகிர்வில் கடுமையான ஏற்றத்தாழ்வு, அதிக மக்கள் தொகை, குறைவான மூலதன ஆக்கம், அதிக அளவு வேலையின்மை, பழமையான உற்பத்தி முறை, எதிரும் புதிருமான பண்புகள், ஒரு சேர நிலவுதல், டியூவலிசம் அப்படின்னு சொல்லுவோம், போன்றவற்றை பண்புகளாக கொண்டது. சோ இந்த இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னா என்னென்ன, அது என்னென்னலாம் இருந்ததுன்னா அதை வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தலா வருமானம். தலா வருமானம்னா என்ன? பொதுவா ஒரு நாட்டுல ஒரு நபரோட சராசரி வருமானத்தை சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பரவலான வறுமை, எல்லா இடத்துலயும் வறுமை இருக்கிறது, வருவாய் வந்து கம்மியா வருது, செல்வ பகிர்வு இருக்கு இல்லையா, அதாவது காசு பகிர்வு, அதுல பாத்தீங்கன்னா கடுமையா ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதிகமான நிறைய இருக்கவங்க கிட்ட அதிகமாகவும் இல்லாதவங்க கிட்ட கம்மியாகவும் கொடுக்கறது, அதிகமா மக்கள் தொகை பெருகிக்கிட்டே வர்றது, அதுக்கப்புறம் குறைவான மூலதனத்தை நம்ம போடுறது, அதிக அளவு வேலை இல்லாம இருக்கிறது, பழமையான உற்பத்தி முறை, இப்ப பழைய அணுகுமுறை பத்தல அந்த மாதிரி, எதிரும் புதிருமான பண்புகள், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் பொருள். பாருங்க, வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகையினால் உற்பத்தி குறைந்து அவற்றின் விளைவாக குறைந்த தலா வருமானம் உடைய அதிக மக்களை கொண்ட பொருளாதாரமாகும். அதாவது என்ன அப்படின்னா, வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல அதிகமா மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் தொகை பெருகுது ஆனா உற்பத்தி வந்து கம்மி ஆகுது. அப்படி உற்பத்தி கம்மி ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒவ்வொருத்தவங்களோட அந்த தலா வருமானம் அப்படிங்கிறது கம்மி ஆகிக்கிட்டே வரும் இல்லையா? எதனால கம்மியாச்சு? அந்த மக்கள் தொகை அதிகமானதால கம்மியாச்சு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம். இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். வளர்ச்சினா பணம் சார்ந்தது, முன்னேற்றம்னா நலம் சார்ந்தது. ஓகேவா? சோ பொருளாதார முன்னேற்றம் பொதுவாக பார்த்தால் முன்னேற்றம் என்பது பின்தங்கிய நாடுகளின் பிரச்சனைகளையும் வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் பிரச்சனைகளையும் கொண்டது. அப்ப வளர்ச்சினா முன்னேறிய நாடுகள், முன்னேற்றம்னா பின்தங்கிய நாடுகள். ஓகேவா? சோ இதோட பிரச்சனைகளாக கொண்டதாக இருக்கு. வளர்ச்சியின் இயல்பும் அளவும். முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியற்றதாகவும் மற்றும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய மாற்றம். வளர்ச்சி என்பது நீண்ட காலத்துக்கும் படிப்படியாகவும் நிதானமாகவும் நடைபெறும் மாற்றம். ஓகேவா? சோ முன்னேற்றம் அப்படிங்கிறதுனா என்ன, ஒரு தொடர்ச்சியா இருக்கிறது. ஓகேவா? இதுவே வந்து வளர்ச்சினா நீண்ட காலத்துக்கு இருக்கிறது, படிப்படியா நிதானமா அதிகரிக்கிற மாதிரி. ஓகேவா? சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்றது. இதை வந்து நான் டேபிள் காலமா கீழே கொடுத்திருப்பாங்க, அந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க, அந்த டேபிள் நோட் பண்ணிக்கோங்க, இதை சும்மா ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மாற்றத்தின் நோக்கங்கள். வளர்ச்சி என்பது அதிகமான வெளியீட்டை குறிக்கிறது, ஆனால் முன்னேற்றம் என்பது உற்பத்தியில் அதன் செயல்திறனை குறிக்கிறது. ஓகேவா? சோ அதாவது அதிகமான வெளியீட்டை குறிச்சதுன்னா அது வளர்ச்சி, உற்பத்தியில் அதோட செயல்திறனை குறிச்சதுன்னா முன்னேற்றம். அதாவது உற்பத்தியில் ஒரு அலகு உள்ளீட்டிற்கான வெளியீட்டின் அளவை குறிக்கும். இது வெளியீடு வளங்களுக்கான ஒதுக்கீடு, வறுமை, சமத்துவமின்மை மற்றும் வேலையின்மை ஆகியவற்றின் கலவை மாற்றங்களை குறிக்கிறது. அடுத்து மாற்றத்தின் விரிவு. பாருங்க, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை உள்ளடக்கியது. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சியை குறிக்கும். எண்ணிக்கை அடிப்படையிலானது தலா வருமான அதிகரிப்பை குறிக்கும், இது வந்து வளர்ச்சி. இது பாத்தீங்கன்னா முன்னேற்றம், எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது, இது வந்து முன்னேற்றம். சோ இந்த டேபிள் காலம் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பொருளாதார வளர்ச்சிக்கு அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வேற்றுமைகள் என்னென்ன பாருங்க. வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளை கையாள்கிறது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனையை கையாள்கிறது, அதாவது இது நான் முன்னேறிய நாடுகள். பொருளாதார முன்னேற்றம்னா என்ன, பின்தங்கிய நாடுகள். அப்ப வளரும் நாடுகளின் பிரச்சனைகளை கையாள்கிறது. சோ இத வந்து முன்னேறிய நாடுகள்னு சொல்லலாம், முன்னேறிய நாடுகளோட பிரச்சனையை கையாளுதுன்னு சொல்லலாம். இது வந்து
பின்தங்கிய நாடுகளோட பிரச்சனையை கையாளுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அடுத்து வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க 2வது பாயிண்ட். மாற்றங்கள் படிப்படியாகவும் நிதானமாகவும் நிகழ்கிறது. இதுல தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கிறது. இதுல மாற்றங்கள் பொருளாதார வளர்ச்சியில மாற்றங்கள் படிப்படியா நிதானமா முன்னேறுது. அதுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் நிகழ்கிறது. அடுத்து 3வது பாயிண்ட், அதிக அளவான உற்பத்தியை குறிக்கிறது. சோ அதிக அளவான உற்பத்தி வந்தாதான் என்ன ஆகும்? வருமானம் வரும், அப்பதான் வளர்ச்சி அடையும். உற்பத்தி அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் உற்பத்தி ஆகும் பொருட்களின் வகையும் மாறுகிறது. சோ இது வந்து நலம் சார்ந்தது இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. அடுத்து 4வது பாயிண்ட், எண்ணிக்கை அடிப்படையிலானது, தலா வருமான அதிகரிப்பை குறிக்கும். சோ இது என்னது? வருமானம் தான். இது பாத்தீங்கன்னா எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது. சோ தரம், நலம் இதெல்லாமே இதுல வரும், முன்னேற்றத்துல வரும். அடுத்து 5வது பாயிண்ட், குறுகிய எல்லையுடையது, விரிவான பொருள் கொண்ட சொல். அதாவது வளர்ச்சி மாற்றம், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுது? முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இது எல்லாமே அதோட வேற்றுமைகள். அதாவது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்குமான வேறுபாடுகள் 5 இருக்கு. அது 5 நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுதல். 4 முறைகளில் அளவிடலாம். ஓகேவா? சோ அந்த 4 முறைகள் என்னென்ன அப்படின்னா, நாட்டின் மொத்த உற்பத்தி, அதாவது GNP. அடுத்து தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி, நலன், சமூக குறியீடுகள். இந்த 4ஐயும் என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த 4ஐயும் பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்னா பார்க்கலாம். நாட்டின் மொத்த உற்பத்தி, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா GDP. ஓகேவா? சோ இது நாட்டின் மொத்த உற்பத்தி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், GNP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நாட்டோட மொத்த உற்பத்தினா என்ன? அந்த ஒரு ஆண்டுல அது ஃபுல்லாவே உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த உற்பத்தி தான். ஓகேவா? சோ பாருங்க, ஒரு நாட்டின் புவி எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்புடன் அந்த நாட்டு மக்கள் வெளிநாடுகளில் ஈட்டிய வருமானத்திற்கும் வெளிநாட்டினர் சம்பாதித்து அவர்கள் நாட்டுக்கு அனுப்பிய வருமானத்திற்கும் இடையிலான வேறுபாடு தொகையை கூட்டினால் கிடைக்கும். ஓகேவா? சோ அதாவது GNP அப்படின்னா என்ன அப்படின்னா, நாட்டோட ஒரு வருஷத்துல உற்பத்தியான ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான், ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் பணிகளோட அந்த சந்தை மதிப்பு இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெளிநாட்டு மக்கள் அதாவது நாட்டு மக்கள் வெளிநாட்டுல சம்பாரிச்சத அதுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? வெளிநாட்டினர் இங்க இருந்து சம்பாதிச்சு நாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதை கழிச்சுட்டு சேர்த்துறதுதான் GNP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாமே இதுல ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சோ பொருளாதாரத்தோட இயல்புகள் அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம வந்து நடத்தியிருப்போம். அந்த இதுல GNPனா என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? சோ அதுல இருக்கும். இது போக இன்னும் இருக்கு. GNP, GDPல இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். அங்க பார்க்கும்போது இன்னுமே டீட்டெயில்டா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. GNP மொத்த நாட்டோட உற்பத்தி அப்படிங்கிறது, அதாவது நாட்டின் மொத்த உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட புவி எல்லைக்குள்ள குறிப்பிட்ட வருஷத்துல உற்பத்தி செய்யக்கூடிய என்னது? அந்த பண்டங்கள், பணிகள் இதோட சந்தை மதிப்புல இருந்து அந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிறத என்ன பண்ணிக்கணும்? அந்த வேல்யூ வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளிநாட்டு சம்பாதிச்சு அனுப்புறாங்க இல்லையா வெளிநாட்டினர், அவங்க சம்பாதிக்கிறத கழிச்சு அதுக்கப்புறம் சேர்த்துறதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த இடத்துல நாட்டின் மொத்த உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருத்தினை கொண்டு ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை மதிப்பிடலாம். மற்றவை மாறாதிருக்கும் போது நாட்டின் மொத்த நாட்டு உற்பத்தி அதிகமாக இருந்தால் அந்நாட்டு மக்களின் உயர்வான வாழ்க்கை தரத்துக்கு வழிவகுக்கும். மத்தது எல்லாமே ஓகேவா? சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இங்க இருந்து சம்பாதிக்கிறது, அங்க வெளிநாட்டினர் இங்க வந்து சம்பாதிக்கிறது, நம்ம அங்க இருந்து சம்பாதிக்கிறது, இது எல்லாமே மாறாம இருக்கு. அதே மாதிரி உற்பத்தியும் வந்து மாறாம இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே மாறாம இருக்கும்போது மொத்த நாட்டு உற்பத்தி மட்டும் அதிகமாச்சு அப்படின்னா அப்ப வந்து என்னது? அந்த நாட்டு மக்களோட அந்த வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி, இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, GNP per capita. சோ முன்னாடி நம்ம அந்த என்ன பார்த்தோம்? முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க. உலக வங்கி, எஸ். இந்த இடத்துல பார்த்தல தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த உற்பத்தி மதிப்பை அந்த ஆண்டின் மக்கள் தொகையால் வகுக்க கிடைக்கும் ஈவுத்தொகையை தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி. ஓகேவா? சோ மொத்தமா இருக்கக்கூடிய நாட்டு வருமானத்துல இருந்து, ஓகேவா, அந்த நாட்டோட வருமானத்துல இருந்து மக்கள் தொகையை கழிச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன?
தலாவீத மொத்த நாட்டு வருமானம். இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தியில இருந்து அந்த நாட்டோட மக்கள் தொகை அந்த ஆண்டுல எவ்வளவு, ஏன்னா மக்கள் தொகை மாறிட்டே இருக்கும் இல்லையா, சோ அந்த ஆண்டுல இதுவும் அதேதான் ஓகேவா, மக்கள் தொகையை கழிக்கிறது தான் தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா. சரி, டிவைட் பண்றது ஓகேவா, வகுக்கிறது தான். அடுத்து பாருங்க, இந்த அளவிடும் முறை நீண்ட காலத்தில் தலா உற்பத்தி மதிப்பு அதிகரித்தலை குறிப்பிடுகிறது. தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும். சோ தலா வருமானம் மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கணும். அப்படி அதிகரிச்சுட்டே வந்தாதான் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையுதுன்னு அர்த்தம் ஓகேவா. மக்கள் தொகை அதிகரிச்சு தலா வருமானம் கம்மியாச்சுன்னா பொருளாதாரம் முன்னேற்றம் அடையலைன்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்து நலன். நலன் பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகளை மக்கள் வாங்கி பயன்படுத்துவதை அதிகரிப்பதே பொருளாதார முன்னேற்றமாக கருதப்படுகிறது ஓகேவா. சோ நுகர்வு பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஓகேவா. சோ அதாவது பண்டங்கள் பணிகளை பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அதிகமா வாங்கி பயன்படுத்துறது தான் என்ன சொல்லுவோம், பொருளாதார முன்னேற்றம்னு சொல்றாங்க ஓகேவா. சோ மக்கள் நலன் என்ற கண்ணோட்டத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை மக்களின் சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தில் குறிப்பிடத்தகுந்த அளவு மேம்படுவதாக சார்ந்து வரையறுக்கலாம். அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட அந்த வளங்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பண்டங்கள் பணிகள் இருக்கு இல்லையா, அத அந்த நாட்டு மக்களே அதிகமா வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் ஓகேவா. அடுத்து சமூக குறியீடுகள், சோசியல் இண்டிகேட்டர்ஸ் பாருங்க, மக்களின் அடிப்படை மற்றும் கூட்டு தேவையை நிவர்த்தி செய்வதை சமூக குறியீடுகள் இங்க சொல்றோம் ஓகேவா. சோ எதை சொல்றோம், மக்களின் அடிப்படை மற்றும் கூட்டு தேவை இதை நிவர்த்தி செய்யறது தான் பாத்தீங்க அப்படின்னா சமூக குறியீடு அப்படின்னு சொல்றோம். நேரடியாக வழங்கப்படும் அடிப்படை தேவை என்பது என்னென்ன நேரடியா அடிப்படை தேவை இருக்கு அப்படின்னா மக்களின் சுகாதாரம், கல்வி, உணவு, குடிநீர், துப்புரவு மற்றும் வீட்டு வசதி, இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நேரடியாக வழங்கக்கூடிய அடிப்படை தேவை ஓகேங்களா. சோ என்னது, உணவு, மக்களின் சுகாதாரம், கல்வி, உணவு, குடிநீர், துப்புரவு, வீட்டு வசதி, இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம என்ன சொல்லுவோம், சமூக பின்னடைவு தவிர்க்கப்படுகிறது ஓகேவா. அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். சோ 4 காரணிகள் இருக்கு ஓகேவா. பொருளாதாரம், சமூகம், அரசியல், மதம் சார்ந்த காரணி அப்படின்னு 4 இருக்கு. இந்த 4யுமே சுருக்கி என்ன பண்ணலாம், பொருளாதார காரணிகள், பொருளாதார சாராத காரணிகள் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். பொருளாதார காரணிகள் என்ன, அந்த பணம் சம்பந்தமா ஓகேவா. சோ என்னென்ன பொருளாதாரம் சம்பந்தமா வருமோ அது எல்லாமே பொருளாதார காரணிகள். பொருளாதாரம் சாராத காரணிகள் அப்படின்னா இதெல்லாமே சொல்றது, நலம் சார்ந்தது, வளம் சார்ந்தது, இதெல்லாம் சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும், உங்களுக்கு பொருளாதாரம் சாராத காரணிகள் வரும் ஓகேவா. சோ இதுல 8 இருக்கு, இதுல 9 இருக்கு பாருங்க. பொருளாதார காரணிகள்: இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம், சந்தையின் அளவு, கட்டமைப்பு மாற்றம், நிதியியல் அமைப்பு, சந்தையிடத்தக்க உபரி, பன்னாட்டு வாணிகம், பொருளாதார அமைப்பு, இது எல்லாமே பொருளாதார காரணிகள் ஓகேவா. பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய பொருளாதார காரணிகள். இயற்கை வளங்கள் அப்படின்னா ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த வளங்களையே என்ன பண்றது, நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் பொருளாதார காரணிகள். ஏன்னா இயற்கை வளங்கள் உங்களுக்கு அழியாது இல்லையா. அடுத்து மூலதன ஆக்கம், ஒண்ணு உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அதோட மூலதனத்தை பெருக்கிக்கிட்டே வர்றதுதான். அடுத்து சந்தையின் அளவை நம்ம என்ன பண்றது, விரிவுபடுத்துறது தான் பாத்தீங்கன்னா பொருளாதார காரணி. அடுத்து கட்டமைப்பு மாற்றம் பாத்தீங்கன்னா தொழில்துறையில ஏற்படக்கூடிய அந்த கட்டமைப்பு மாற்றங்கள் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி வர்றது. அடுத்து நிதியியல் அமைப்புனா என்ன, வங்கி தான் ஓகேங்களா. சோ ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா என்ன சொல்றது, வங்கியில இருந்து லோன் வாங்குறது இந்த மாதிரி ஓகேவா. சோ அதாவது ரொம்ப இதெல்லாமே இல்லாம, ரொம்ப கட்டுப்பாடு எல்லாம் இல்லாம ஈஸியா இது பண்ற மாதிரி. சோ வங்கி சம்பந்தப்பட்டது. சந்தையிடத்தக்க உபரிகள் எல்லாமே சந்தையிடுறது. அடுத்து பன்னாட்டு வாணிகம். சோ அந்த நாட்டுல மட்டும் இது பண்ணா பத்தாது, அதை விரிவுபடுத்தி பன்னாட்டு வாணிகமா செய்யணும். அடுத்து பொருளாதார அமைப்பு, இது எல்லாமே பொருளாதார காரணிகள். அதை பத்தின டீட்டெயில்டா இருக்கும் ஓகேவா. இப்ப நான் சொன்னதுதான் ஓகேவா. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பாயிண்டா போட்டு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. சோ இந்த 8 இந்த 9 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதெல்லாமே நீங்க சும்மா ஒரு டைம் படிச்சிட்டீங்கன்னா போதும், மறக்காது எப்பயும். அப்போ ஓரலா படிச்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்து
பொருளாதாரம் சாராத காரணிகள் என்னென்ன காரணிகள் பாருங்க. மனித வளம், தொழில்நுட்ப அறிவு, அரசியல் சுதந்திரம், சமூக அமைப்பு, ஊழலற்ற நிர்வாகம், முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், நீதி போதனை, அறநெறி மற்றும் சமூக விழுமியங்கள், சூதாட்ட முதலாளித்துவம், பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம். இது எல்லாமே பொருளாதாரம் சாராத காரணிகள். ஸோ ஒவ்வொன்னே டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப இன்டெப்தா நீங்க போய் படிக்கணுங்கிறது கிடையாது. ஓகேவா? பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் 8 காரணங்கள் இருக்கு. ஓகேவா? அததான் முன்னாடி பார்த்தோம். பாருங்க, இயற்கை வளங்கள். ஒரு நாடு பெற்றுள்ள இயற்கை வளங்களின் அளவு அந்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணியாகும். சோ எந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் இருக்கோ அதை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றும். முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் அளவுக்கு ஒரு நாடு இயற்கை வளங்களை பெற்றிருக்க வேண்டும். வளங்கள் பற்றாக்குறையாக உள்ள நாடு விரைவாக முன்னேற இயலாது. ஓகேவா? சோ ஒரு முன்னேற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டோட வளங்களை என்ன பண்ணிக்கணும், நம்ம பயன்படுத்திக்கணும். நாட்டோட வளங்கள் பற்றாக்குறையா இருந்ததுன்னா அந்த நாடு முன்னேற இயலாது. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் நாடு பாத்தீங்கன்னா வளங்கள் பற்றாக்குறை உடைய நாடுதான். ஆனாலுமே என்ன ஆகும், அது வந்து முன்னேறிய நாடுல தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான வளங்களை அது இறக்குமதி செஞ்சுக்குது. ஆனா இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இந்தியால எல்லா வளங்களும் இருக்கு. இருந்தாலுமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை முழுசா பயன்படுத்திக்க மாட்டோம். அதனாலதான் வளரும் நாடுகளா இருக்கும். ஓகேவா? சோ இதை திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? திருவள்ளுவர் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல பொருட்பால் அறநியல்ல பாத்தீங்கன்னா நாடு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் கீழ் சொல்லியிருப்பார். ஓகேவா? சோ ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா எந்த ஒரு நாட்டையும் நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக சார்ந்து இருக்க கூடாது. அப்படி சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த நாடே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? சோ நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படிங்கிற அந்த திருக்குறள் என்ன சொல்லுவார்னா, வேற்று நாடுகளை எதற்கும் வேண்டாதபடி எல்லா வளமும் கொண்டதே நல்ல நாடு அப்படின்னு சொல்றாரு. பிறர் உதவியை நாடி அதனால் வளமை வரும் நாடு நாடே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ எந்த இதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, மத்த நாட்டை சார்ந்து இருக்க கூடாது. ஓகேவா? சோ அதாவது ஒரு பொருளை கேட்கறது, உதவி கேட்கறது, இந்த மாதிரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி வேண்டாதபடி எல்லா வளமும் அதுக்குள்ளேயே இருந்ததுனாதான் என்னது, அது வந்து நாடு அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? சோ இப்ப இந்தியா ஏன் வந்து முன்னேறிய நாட்டுல இல்ல அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். அதுவும் திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்தியான்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு, நாட்டை தான் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு. அதாவது என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு மொத்தம் 10 திருக்குறள் இல்லையா? நாடுல 10 திருக்குறள் இருக்கும். அதுல 9 திருக்குறள் அந்த நாடு அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10வது திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. இந்த மேல சொல்லியிருக்க எல்லாமே சிறப்பா இருந்தாலுமே ஆட்சி நடத்தக்கூடிய வேந்தன் வந்து பொறுப்பில்லாம இருந்தான் அப்படின்னா அதால ஒரு பயனுமே இருக்காது, அந்த நாட்டால எந்த பயனும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? சோ அரசியல் பேசக்கூடாது, நம்ம அடுத்து போய்க்கலாம். இந்தியா அதிக அளவில் வளங்களை பெற்றிருந்தாலும் முன்னேற்றம் குறைந்த நாடாகவே உள்ளது. சோ வளங்கள் அதிகமா தான் இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணல, அதை முழுமையா பயன்படுத்தல. அதனாலதான் நம்ம முன்னேற்றம் குறைந்த நாடா இருக்கும். அடுத்து மூலதன உருவாக்கம். பாருங்க, மூலதனம் பொருளாதாரத்தின் அனைத்து செயல்பாட்டிற்கும் அடிப்படையானது. எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே, இப்போ எந்த ஒரு தொழில் தொடங்கணும், சின்னது பெருசு எதுவா இருந்தாலுமே என்னதான் வேணும், கண்டிப்பா வந்து மூலதனம் வேணும் இல்லையா? சோ அது வந்து ரொம்ப முக்கியமான அடிப்படை. ஏற்கனவே உள்ள இருப்புடன் தற்போது கூடும் நிகர அளவு மூலதனமே மூலதன உருவாக்கம். சோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இருப்பு கூட இப்ப வந்து கூட்டுறோம் இல்லையா, அந்த நிகர அளவு மூலதனத்தை தான் என்ன சொல்றாங்க, மூலதன உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் கண்ணுக்கு புலனாக கூடிய தொழிற்சாலைகள், இயந்திரங்களும் கண்ணுக்கு புலனாகாத உடல்நலம், கல்வி மற்றும் ஆராய்ச்சி போன்ற 2 இனங்களுமே இதில் அடங்கும். சோ மூலதனம்னா என்ன, இதுவும் தான் இல்லையா? சோ ஒரு உடல் சார்ந்தது, இல்ல ஒருத்தவங்க வேலை பார்க்கறாங்க, பணிகள் எதுவா இருந்தாலுமே அது ஒரு மூலதனம் தான். மனித வேலை செஞ்சுறான் அப்படின்னா அது மனித மூலதனம் தான் இல்லையா? சோ அததான் சொல்லியிருப்பாங்க. சோ மூலதனம் அப்படிங்கிறது இது எல்லாமே வரும். அடுத்து தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தி வருமானத்தை அதிகரிக்க மூலதன ஆக்கம் உதவுகிறது. சோ அவங்களோட உற்பத்தி திறனை அதிகரித்து
அதிகரிச்சு என்ன பண்ணுவாங்க, வருமானத்தை அதிகரிக்கிறது. கண்டிப்பா அந்த வருமானம் அதிகரிச்சாதான் தலா வருமானம் அதிகரிக்கும். தலா வருமானம் அதிகரிச்சாதான் மொத்த உள்நாட்டு அந்த உற்பத்தி அந்த அந்த வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஓகேவா? புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் இயற்கை வளங்களை நன்முறையில் பயன்படுத்தவும் தொழில்மயமாதலுக்கும் மற்றும் அங்காடி விரிவாக்கத்திற்கும் உதவுகிறது. இதனால் பொருளாதாரம் வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். ஓகேவா? சோ இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த மூலதன ஆக்கம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. அடுத்து சந்தையின் அளவு. சந்தையோட அளவை பெரிதாக்கணும். ஓகேவா? சோ சந்தை அளவானது பெரிய அளவில் இருந்தால் கூடுதலான உற்பத்தி, அதிக வேலை வாய்ப்பு மற்றும் தேசிய தலா வருமான உயர்வு. சோ தேசிய தலா வருமானம்னா என்ன, தேசியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட அந்த வருமானம் தான். ஓகேவா? அந்த தேசியத்தோட மொத்த வருமானம் அந்த இதை போடுவோம். ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தூண்டக்கூடியது எது, சந்தையோட அளவை பெருசாக்கணும். இவ்வாறு வளர்ந்த நாடுகள் உலக வர்த்தக மையத்தின் வழியாக சந்தை அளவை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. ஓகேவா? சோ சந்தை அளவை என்ன பண்ணணும், பெருசு பண்ணி ஃபுல்லா வெளிநாடுகளுக்கும் இதுக்கும் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து கட்டமைப்பு மாற்றம். கட்டமைப்பு மாற்றம் என்பது பொருளாதாரத்தில் தொழில் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கும். ஓகேவா? சோ தொழில் கட்டமைப்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிக்கிறது தான் கட்டமைப்பு மாற்றம். நாட்டின் பொருளாதார மூன்று துறைகள் இருக்கு இல்லையா, என்னென்ன, முதன்மை துறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் துறை, அதுக்கப்புறம் வந்து சேவைத்துறை, சார்பு துறைன்னு வரும். ஓகேவா? முதன்மை துறை என்னென்ன, வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, காடுகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் முதன்மை துறை. இரண்டாம் துறை பாத்தீங்கன்னா தொழிற்துறை இல்லையா, சோ தொழிற்சாலை உற்பத்தி, கட்டுமான பணிகள், இது எல்லாமே சொல்றது இரண்டாம் துறை. அடுத்து சார்பு துறைன்னு சொல்லலாம், இல்ல சேவைத்துறைன்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா வாணிபம், வங்கி, வர்த்தகம், இது எல்லாமே சொல்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று துறைகள். சோ அந்த மூன்று துறைகளையும் உள்ளடக்கியதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்னது, கட்டமைப்பு மாற்றம். அந்த மூன்று துறைகளிலும் மாற்றங்கள் நடைபெறுகிறது. அடுத்து எந்த ஒரு பொருளாதாரமும் முழுக்க வேளாண்மை மற்றும் சார்ந்திருந்தால் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கும். சோ வெறும் வேளாண்மையை மட்டும் நம்பி இருக்க கூடாது, தொழில்துறையும் சேர்ந்து இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தொழில்துறையை ஃபுல்லா எடுத்துட்டு வேளாண்மையும் விடக்கூடாது, ஏன்னா நாளைக்கு பூவா கிடைக்காது. ஓகேவா? அடுத்து நிதியியல் முறை. பாருங்க, நிதியியல் முறை என்பது ஒரு நாட்டில் திறமையான மற்றும் சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்ட வங்கி முறையினை கொண்டதாகும். சோ இது என்னது, வங்கி தான். ஓகேவா? ஒழுங்குமுறை அமைக்கப்பட்ட பண அங்காடியானது தேவையான மூலதனத்தை வழங்குகிறது. சோ நிதியியல் முறை அப்படின்னாலே வங்கி தான். அது என்னது, பண அங்காடிக்கு தேவையான மூலதனத்தை வழங்குகிறது. அடுத்து விற்பனைக்குரிய உபரி. பாருங்க, விற்பனைக்குரிய உபரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வேளாண்மை வந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்கு செஞ்சது போக மீதி எக்ஸ்ட்ராவா வரும் இல்லையா, விற்பனைக்காக செய்வாங்க இல்லையா, சோ அந்த இதைதான் பாத்தீங்கன்னா வேளாண்மை உபரி, அதாவது விற்பனைக்குரிய உபரின்னு சொல்லுவாங்க. பாருங்க, வேளாண்மை துறையில் குடும்பத்திற்கான நுகர்வு தேவையை விட கூடுதலாக செய்யப்படும் உற்பத்தியை விற்பனைக்குரிய உபரி, அதை விற்பனை செய்யறதுக்குன்னா அவங்க செய்வாங்க இல்லையா அந்த உபரி, அந்த வந்து வேளாண்மை செய்வாங்க இல்லையா, சோ அதுதான் விற்பனைக்குரிய உபரின்னு சொல்றோம். இந்த கூடுதல் விளை பொருட்களை விவசாயிகள் சந்தையில் விற்று வருமானம் ஈட்டலாம். சோ என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போய் சந்தையில விற்று வருமானம் ஈட்டுவாங்க. இது அவர்களுடைய வாங்கும் திறன் அதிகப்படுத்தும். இதனால் நாட்டில் பொருள் உற்பத்தி அதிகரித்து வேலை வாய்ப்பும் நாட்டு வருமானமும் உயர்ந்து நாடு முன்னேற்றம் அடையும். அதாவது விற்பனைக்குரிய உபரியை என்ன பண்ணுவாங்க, சந்தையில போய் விற்பாங்க. கரெக்டா? சோ விற்கிறதால அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் வருமானம் அதிகரிச்சுன்னா என்ன ஆகும், தலா வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பின்மை அந்த கம்மியாகும். அப்ப அப்படியே என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அடுத்து பன்னாட்டு வாணிகம். பன்னாட்டு வாணிகத்தில் சாதகமான சூழ்நிலை இருந்தால் ஒரு நாடு போதுமான அளவு அந்நிய செலாவணியை கையிருப்பில் வைக்க முடியும். அந்நிய செலாவணியை கையிருப்பு போதுமானதாக இருந்தால் அந்த நாட்டின் பணமாற்று வீதம் ஏற்ற இறக்கமின்றி நிலைத்திருக்கும். ஓகேவா? சோ அந்நிய செலாவணி என்ன ஆகும், பன்னாட்டு வாணிகம் இருந்தா அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஓகேவா? சோ இங்க இருந்து அங்க கொடுக்கறதோ அங்க இருந்து இங்க வாங்குறது என்னது, அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. அடுத்து பொருளாதார அமைப்பு முறை. ஒரு நாடு தடையில்லா பொருளாதார கொள்கையை கடைபிடித்தால் கட்டளை பொருளாதாரத்தை விட வேகமான வளர்ச்சி பெறும். இது சில நாடுகளுக்கு மட்டும் பொருந்தும். சோ சில நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. பொருளாதார அமைப்பு முறை அப்படின்னா தடையில்லா பொருளாதார கொள்கையை வந்து கடைபிடிக்கிறது. ஓகேவா? சோ இது வந்து கட்டளை பொருளாதாரத்தை விட அதிகமான வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பொருளாதாரம் காரணிகள். அடுத்து பொருளாதாரம் சாராத காரணிகள். சோ பாருங்க, மனித வளம், சமுதாயத்தின் மனப்பான்மை, அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள் பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன.
முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானது அல்ல. சோ என்னது, பொருளாதாரம் காரணிகள்னாலே அதுல இருந்து உங்களுக்கு எப்படி சுத்தி வளைச்சு தலையை தொட்டாலும் என்னதான் வரும், அந்த வருமானம் தான். ஓகேவா? சோ பொருளாதாரம் காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க எந்த வழியில போய் எப்படி வந்தாலுமே, இந்த காமெடியில வரும் இல்லையா, எகிரி குதிச்சு கூட சாப்பிட்ற இடத்துக்கு வந்துடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி எப்படி போய் எப்படி வந்தாலும் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார காரணிகள் இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா அந்த வருமானம், வருவாய், பணத்தை மட்டும்தான் குறிக்கும். ஓகேவா? சோ அடுத்து பொருளாதாரம் சாராததுன்னா என்னது, இந்த பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடியது. ஓகேவா? மனித மூலதனம் என கூறப்படுகிறது. சோ ஏன்னா மனுஷன் ஒரு வேலையை செய்யறான்னா அவன் அதுக்கு மூலதனம் தான் இல்லையா, அப்ப மனித மூலதனம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி நாட்டு வருமானத்தையும் உயர்த்தும் ஆற்றல் பெற்றுள்ளது. மக்களின் முன்னேற்றத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுழற்சியான உறவு நிலவுகிறது. ஓகேவா? சோ இது ரொம்ப இது கிடையாது. மனித வளம்னா என்ன, மனித வளத்தை பெருக்கிறது தான், மனித மூலதனத்தை ஆக்குறது தான். ஓகேவா? சோ அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொது சுகாதாரம், கல்வி மற்றும் மக்களுக்கான வசதிகள் மீது செய்யப்படும் செலவுகள் மனித மூலதன ஆக்கத்தை அதிகரிக்கும். திறமை மிக்க மனிதர்கள் உற்பத்திக்கு பங்களித்து முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறார்கள். உதாரணம் ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகள். ஓகேவா? சோ அந்த மனித மூலதனத்தை வச்சு என்ன பண்றது, நம்மளோட பொருளாதாரத்தை அப்படியே பெருக்கிக்கிறது. அடுத்து தொழில்நுட்ப அறிவு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவு வளரும் பொழுது உயர்வகை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பிறக்கும். புதிய தொழில்நுட்ப முறைகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும். இது பொருளாதார முன்னேற்றத்துக்கு காரணமாகிவிடும் என ஜோசப் சுக்மீட்டர் கூறுகிறார். ஓகேவா? சோ அறிவியல் தொழில்நுட்பம் இப்ப எல்லாமே தெரியும் இல்லையா, எல்லாம் நல்லா வளர்ந்து வருது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். அப்ப மனித வளங்களும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது, தொழில்நுட்ப அறிவும் உறுதுணையா இருக்கு. அடுத்து அரசியல் சுதந்திரம். பாருங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அரசியல் சுதந்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்புடையது. இந்தியாவின் வறுமைக்கு இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் எடுத்து செல்லப்பட்டதே காரணம் என தாதாபாய் நவ்ரோஜி தனது வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் என்ற நூலில் எழுதியுள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சி முறைதான் இந்தியாவில் வறுமை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தது. கண்டிப்பா இதுதான் இல்லையா, ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி முறையில தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வளங்கள் எல்லாமே அவங்க கொள்ளையடிச்சு என்ன பண்ணாங்க, அவங்களோட இது பெருக்கிறதுக்காக நம்மளோட இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வறுமை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமா அது இருந்தது. அப்ப அதை யாரு சொன்னா, தாதாபாய் நவ்ரோஜி பாத்தீங்கன்னா அவங்களோட புக்ல என்ன சொல்லியிருக்காரு, வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் அப்படிங்கிற நூல்ல இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்ப அரசியல் சுதந்திரம் கண்டிப்பா வேணும் இல்லையா. அடுத்து சமூக அமைப்பு. பாருங்க, முன்னேற்றத்தின் பலன்கள் சமமாக அனைத்து தரப்பினருக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் நாடு முன்னேற தூண்டும் செயல்களை செய்ய மக்கள் முன் வருவார்கள். எந்த ஒரு பலன்கள், முன்னேற்றத்தால கிடைக்கக்கூடிய பலன்கள் சமமா, ஓகேவா, அது யாரா இருந்தாலுமே சமமா பங்கிட்டு வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, நாடு முன்னேறத்துக்கு மக்கள் முன் வருவாங்க. ஓகேவா? சோ பொருளாதார முன்னேற்றம் துரிதமாக நடைபெற மக்களின் பங்கெடுப்பு என்பது மிகவும் அவசியமானது. கண்டிப்பா மக்களோட அந்த முன்னெடுப்பு, அந்த பங்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா சமூக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கணும். ஓகேவா? சமூக அமைப்பு முறையில் ஒரு சில பிரிவினர் மற்றும் முன்னேற்றத்தின் பலன்களை கூடுதலாக பெறுவதை அனுமதித்தால் பெரும்பான்மையான மக்கள் பொருளாதார முன்னேற்ற செயல்பாடுகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். முன்னேற்றத்தின் பலன் ஒரு சிலர் கொண்டு செல்வதை முதலாளித்துவத்தின் தோழமை பொருளாதார அமைப்பு என்கிறது. சோ முன்னேற்றத்தோட பலன்கள் ஒரு சிலர் மட்டும் எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா முதலாளித்துவத்தின் தோழமை பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஊழலற்ற அரசு நிர்வாகம். பாருங்க, பொருளாதாரம் முன்னேற்றம் அடைதலில் ஊழலும் பொருளாதார நேர்மையின்மையும் எதிர்மறை விளைவை உருவாக்கும் காரணிகளாகும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வளர்ந்த நாடுகள் பட்டியல்ல வரல. ஓகேவா? நாட்டு நிர்வாகத்தில் ஊழலை அகற்றாவிட்டால் முதலாளிகளும் வணிகர்களும் நாட்டின் வளங்களை சுரண்டி விடுவார்கள். இதனால் வரி ஏய்ப்பு அதிகரித்து ஊழல் பெருகி முன்னேற்றமே தடைபடும் நிலை உருவாகிவிடும். ஓகேவா? சோ ஊழலற்ற அரசு அதிகாரம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவோம். சோ இந்த பாயிண்ட் தான் முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நம்ம மேல பார்த்தோம் இல்லையா அந்த 9 பாயிண்ட், அதுதான். சோ மத்ததெல்லாமே உள்ள டீட்டெயில நீங்க படிக்கணுங்கிறது கிடையாது. ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அது மறக்காது. ஓகேவா? அடுத்து விருப்பம் இருந்தால்தான் மக்கள் எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பார்கள். பொருளாதார முன்னேற்றத்துக்கும் மக்களின் விருப்பம் அவசியம், கண்டிப்பா அவசியம் இல்லையா. ஏன்னா இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சமூக இந்த இது. சோ அதாவது அவங்களுக்கு தெரியணும்
நம்ம எந்த ஒரு இது செஞ்சாலும் பொருளாதார முன்னேற்றத்துக்காக நம்ம ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா அதோட பலன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமமா பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த இது தெரிஞ்சாதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம நாடு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லா மக்களோட மனசுலயும் இருந்தாதான் என்ன பண்ணுவோம், அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்பதான் வரும் அந்த அந்த முன்னேற்றத்துக்கான அந்த நடவடிக்கைகள் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே நடந்து வந்து என்ன ஆகும், முன்னேற்றம் அடையும். விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்பதை பெரும்பாலான மக்கள் நம்புவதும் வறுமையான தலைவிதியின் விளைவு என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த நாட்டில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு குறைவானதாக இருக்கும். ஓகேவா? சோ நம்மளோட விருப்பமா இருக்கணும். அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்ம செய்யணும். ஓகேவா? சோ எந்த வேலையா இருந்தாலும் அந்த விருப்பத்துக்கு நிறைவேற்றத்துக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்றம் அடையும். அடுத்து நீதி போதனை, அறநெறி மற்றும் சமூக மதிப்புகள். ஒழுக்க நெறிகளும் அறநெறி பற்றுதலும் சந்தையின் திறன்மிக்க செயல்பாட்டுக்கு அடிப்படையிலாகும். டக்ளஸ் சி நார்த் மக்களின் நேர்மையற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது. அதாவது என்ன சொல்றாருன்னா, டக்ளஸ் சி நார்த் அப்படிங்கிறவர் மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் சந்தை செயல்படாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து சூதாட்ட முதலாளித்துவம். மக்கள் தங்களின் வருமானம் மற்றும் நேரத்தின் பெரும்பகுதியை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மது அருந்துவதிலும் சூதாடுவதிலும் செலவழித்தால் உற்பத்தி நடவடிக்கை பாதிக்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் அப்படின்னு யார் சொல்றா? தாமஸ் பிக்கெட்டி சொல்றார். ஓகேவா? சோ என்னென்ன மக்களோட வருமானத்தை அந்த இதை எடுத்துக்காம வருமானத்துக்காக அதிக நேரங்கள் எடுத்துக்காம இப்ப நம்ம என்ன பண்றோம், ரீல்ஸை பார்த்து டைம் ஓட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, மது அருந்துதல், சூதாடுதல் இந்த மாதிரி இடத்துலயே நம்ம அதிகமா செலவழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நேரங்களை செலவழிச்சிட்டோம்னா பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம். நிலம் உள்ளிட்ட சொத்து பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக இப்ப பரம்பரையா வந்து சொத்து செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் 10 தலைமுறைக்கு நான் வந்து சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய என்னவா, அதான் 10 தலைமுறைக்கு இருக்கேன், நம்மளுக்கு என்ன, நம்ம ஏன் சம்பாதிக்கணும், நம்ம ஏன் வேலை பார்க்கணும், நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், அந்த உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். வேலை செய்ய மாட்டா, வீட்டுல உட்காந்தே சாப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சிருவா. அப்ப என்ன ஆகும், அதனாலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும். ஓகேவா? சோ அதாவது பாருங்க, நிலம் உள்ளிட்ட சொத்து பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக வந்து சேர்ந்தால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். இது உற்பத்தி திறனை குறைத்துவிடும் என தாமஸ் பிக்கெட்டி சொல்றாரு. சோ தாமஸ் பிக்கெட்டி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பொழுதுபோக்குகள் இந்த இடத்துல வந்து தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்றதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பழமையான சொத்துரிமை வருது, நமக்கு அப்புறம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அந்த இதுவும் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது எல்லாமே உற்பத்தி திறனை குறைக்கும். சோ பொருளாதார முன்னேற்றம் வராது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து இது எல்லாமே என்னது, பொருளாதாரம் சாராத காரணிகள். மொத்தம் 9 காரணங்கள் படிச்சாச்சா? அடுத்து வறுமையின் நச்சு சுழற்சி. சோ வறுமையோட நச்சு சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஏழை இருக்கான். ஓகேவா? சோ ஏழையா இருக்கிறதால அவனுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கும் இல்லையா? சோ ஒண்ணு உணவு சாப்பிடுவான், இல்லைன்னா அறகுறையா சாப்பிடுவான். இந்த மாதிரி, அதாவது உணவு சாப்பிட மாட்டான், இல்லைன்னா அறகுறையா சாப்பிடுவான். ஓகேவா? சோ கம்மியா சாப்பிடுறதாலயோ உணவு சாப்பிடாம இருக்கிறதாலயோ என்ன ஆகும், பலவீனம் ஆவான். உடல் வந்து பலவீனம் அடையும். சோ உடல் பலவீனமா இருந்ததுன்னா என்ன ஆகும், கம்மியாதான் உழைப்பான். ஓகேவா? சோ உழைக்கும் தகுதி என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேவா? சோ உழைக்கிற தகுதி, அந்த திறமை வந்து கம்மியாச்சு. ஓகேவா? ஏன்னா உடல் ஒத்துக்காது இல்லையா, ரொம்ப பலவீனமா இருந்தாங்கன்னா அவங்களால செய்ய முடியாதுதான் செய்வாங்க. நார்மலா நல்லா தெம்பா இருக்காங்கன்னா வேலை செய்யறதுக்கும், சாப்பிடாம 4 நாள் சாப்பிடாம இருந்துட்டு வேலை செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, வாய்ஸே வெளியே வராது. அப்ப என்ன ஆகும், அப்ப அங்க உழைக்கும் அந்த இது வந்து குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், கம்மியாதான் வருமானம் கிடைக்கும். கரெக்டா? சோ கம்மியா உழைச்சானா கம்மியா தான் கிடைக்கும். கம்மியா வருமானம் வர்றதாலேயே ஏழைன்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்ப இது என்னது, ஒரு சுழற்சி மாதிரி. எப்படி வந்து நீரின் சுழற்சி நம்ம படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு சுழற்சி தான். அவன் ஏழையா இருக்கிறதால சரியா சாப்பிடுறதில்ல, இல்ல சாப்பிடாம இருக்கான். சாப்பிடாததால உடல் பலவீனமாகுது. உடல் பலவீனமானதால அவனோட உழைக்கும் தகுதி கம்மி ஆயிடுச்சு. கம்மியானதால கம்மியா வருமானம் வருது. கம்மியா வருமானம் வர்றதால அவன் ஏழையாவே இருக்கான். அப்ப என்ன ஆகுது, அந்த சுழற்சி அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு, எந்த இடத்துலயும் கட் ஆகல. ஓகேவா? அதுதான் பாத்தீங்கன்னா வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முன்னேற்றம் குறைவாக உள்ள நாடுகளில் குறைவான முன்னேற்றமே முன்னேற்றத்தை குறைவான அளவிலே தொடர்ந்து நீடிக்க செய்யும். இப்ப முன்னேற்றம் கம்மியா இருக்கு அப்படின்னா அதனாலயே என்ன ஆகும், ஃபுல்லா அப்படி ரிட்டர்ன் வந்து அங்கேயேதான் நிற்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும், அதனாலயே பாத்தீங்கன்னா
அப்படின்னா முன்னேற்றம் குறைவா இருக்கிறதாலேயே என்ன ஆகும், அது முன்னேற்றத்துல குறைவானதாவே இருக்கும். இததான் நச்சு சுழல் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ நச்சு சுழல் ஒன்றை ஒன்று தொடர்ந்து மற்றொன்று ஏழை நாடுகளை தொடர்ந்து வறுமை நிலையிலேயே வைத்திருக்கும் விதத்தில் செயல்படுவதை குறிப்பதாக ராகனர் நர்க்ஸ் சொல்றாரு. ஓகேவா? சோ ராகனர் நர்க்ஸ் என்ன சொல்றாரு, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான். ஓகேவா? சோ நச்சு சுழல் அப்படிங்கிறது மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சுழன்று அங்கேயேதான் நிற்கும். அப்ப ஏழை நாடுகள் வறுமை நிலைக்கு தான் தள்ளப்படுது. ஓகேவா? சோ ஏழை நாடுகள் வறுமை நிலையிலே இருக்கும். அதே மாதிரிதான். ஓகேவா? இப்ப நான் எப்படி இருந்து ஏழைக்கு எக்ஸாம்பிள் சொன்னனோ சேம் அதே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? சோ வறுமையின் நச்சு சுழற்சி இதுதான். பாருங்க, வறுமையின் நச்சு சுழற்சியா இங்க இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இங்க இருந்து எடுத்தீங்கன்னா குறைந்த உண்மை வருமானம் இருக்கிறதால குறைஞ்ச அளவுல சேமிப்பு செய்வான், குறைஞ்ச அளவிலான தேவை இருக்கும். ஏன்னா கம்மிதான் வருமானமே வருது அப்படிங்கும் போது அதுல 2ஆ பிரிச்சானா என்ன பண்ணுவான், அவனோட தேவைக்கு கம்மியா யூஸ் பண்ணிக்குவான், சேமிப்புக்கு கம்மியா யூஸ் பண்ணிக்குவான். சோ அந்த 2ஐயும் சேர்த்துதான் என்ன பண்ணுவான், அவன் மூலதனமா போடுவான் இல்லையா? எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அதோட மூலதனமா என்ன போடுவான், அதை தான் போடுவான். அப்ப கம்மியா வந்திருக்கிறது அப்ப கம்மியா தான் போடுவான். சோ குறைந்த அளவிலான முதலீடு உடல் மற்றும் மனித மூலதனத்தில். சோ கம்மியா வந்துச்சுன்னா உற்பத்தி திறன் கம்மியா தான் இருக்கும். உற்பத்தி திறன் கம்மியா இருந்ததுன்னா வருமானம் கம்மியா இருக்கும். சோ எப்படி வந்து ஏழைக்கு நான் சொன்னனோ சேம் அதே மாதிரிதான் இந்த இடத்துல குறைந்த உண்மை வருமானம் இருக்கிறதால குறைந்த அளவிலான தேவை இருக்கு. குறைந்த அளவிலான தேவை இருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்றோம், குறைந்த அளவிலான முதலீடு போடுறோம், குறைந்த அளவிலான உற்பத்தி வருது, அதனால குறைந்த அளவிலான வருமானம் வருது. சோ அப்படியே போகுது. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி, ஓகேவா, சோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இத வந்து அதாவது அளிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த சைடு வர்றத தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அளிப்புன்னா என்ன, குறைஞ்ச அளவுல முதலீடு போடுறோம், குறைஞ்ச அளவுல உற்பத்தி திறன் வருது, அப்ப குறைஞ்ச வருமானம் வருது, இது வந்து அளிப்பின் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அளிப்புன்னா கொடுக்கறது தான், அந்த முதலீடு போடுறதுதான். இதுவே தேவை பக்கம் என்ன, குறைஞ்ச வருமானம் வர்றதால குறைஞ்ச அளவு தேவை இருக்கு, அப்ப குறைஞ்ச அளவு முதலீடு போடுறோம். ஓகேவா? சோ இதுதான் ஒரு சைடு அளிப்பின் பக்கம், ஒரு சைடு உங்களுக்கு வந்து என்ன வரும், தேவை பக்கம் அப்படின்னு வரும். சோ அததான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நச்சு சுழற்சி அப்படின்னா இதுதான். சோ இந்த டயக்ராம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க போதும். ஓகே, அதை பத்தி தான் டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருப்பாங்க. அடுத்து வறுமையின் நச்சு சுழற்சியை உடைத்தல். சோ இதை உடைக்கணும், உடைச்சாதான் என்ன ஆகும், அந்த அதாவது முன்னேற்றம் குறைஞ்ச நாடுகள் முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும், மறுபடியும் சுத்தி அதே இடத்துலதான் நிற்கும். ஓகேவா? சோ வறுமையின் நச்சு சுழற்சியை உடைத்தல். பாருங்க, அளிப்பு பக்கத்தில் வறுமையின் நச்சு சுழற்சி குறைவான சேமிப்பு மற்றும் குறைவான முதலீட்டினால் இயங்க துவங்குகிறது. சோ அதனால இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ அதாவது இங்க இருந்து. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆகவே பின்தங்கிய நாடுகளில் முதலீட்டையும் மூலதன ஆக்கத்தையும் அதிகரிக்கும் போது நுகர்வு அளவு குறையாமல் இருக்க வேண்டும். அப்ப நுகர்வு அளவு குறையாம இருக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா கடந்த கால சராசரி சேமிப்பு விகிதத்தை விட இறுதி நிலை சேமிப்பு அளவை அதிகமாக இருக்குமாறு செய்ய வேண்டும். அப்ப சேமிப்பு அளவு அதிகமா இருந்ததுன்னா அந்த முதலீடு போடுறதும் அதிகமா இருக்கும். முதலீடு போடுறது அதிகமா இருந்ததுன்னா உற்பத்தி திறன் அதிகரிக்கும். உற்பத்தி திறன் அதிகரிச்சதுன்னா வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிச்சதுன்னா அந்த தேவை சேமிப்பு எல்லாமே அதிகரிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், மாறிடும். ஓகேவா? தேவை பக்கத்தில் வறுமை நச்சு சுழற்சியை உடைத்தெறிய நக்ஸ் சரிசம வளர்ச்சி வீதி உத்தியை பரிந்துரை செய்கிறார். ஒரே நேரத்தில் பல வகை தொழில்களில் ஒரு நாடு முதலீடு செய்தால் தொழிலாளர்களுக்கு அந்த தொழில்களில் வேலை கிடைக்கும். அவர்கள் மற்ற தொழில்களில் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நுகர்வோர்களாக மாறுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு தொழிலும் வேலை கிடைத்த தொழிலாளர்கள் தங்களின் வருமானத்தை வேறு தொழிலில் உற்பத்தி செய்ய பொருட்களை வாங்கும் போது சரிநிகர் சமமான முன்னேற்றம் நடைபெறும். சோ ஒரு நாடு ஒரு இதுல மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு தொழில மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, நிறைய தொழில சார்ந்திருக்கணும். அப்ப ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய தொழிலுக்கு வேலை பார்ப்பாங்க. சோ அப்ப அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வரும்போது என்ன ஆகும், வருமானம் அதிகரிச்சிடும். அப்ப வருமானம் அதிகரிச்சா அந்த சுழற்சி என்ன ஆகும், ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து அதிகரிக்கும் போது அந்த நச்சு சுழற்சி அப்படிங்கிறது தடைபட்டுரும். இததான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதோட அந்த என்னது பொருளாதார மேம்பாடு இதெல்லாமே ஃபுல்லா முடிஞ்சது. இதுக்கப்புறம் திட்டமிடல் பார்க்க போறோம். ஓகேவா? சோ திட்டமிடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா,
சோ மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோளையும் நோக்கங்களையும் அடைவதற்கான வழிமுறையை திட்டமிடல். சோ திட்டமிடுதல் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, என்ன சொன்னேன், இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா 6 மாசம் இருக்கு அப்படின்னா அந்த 6 மாசத்துக்கு என்னைக்கு என்னென்ன படிக்கணும், ஒரு வாரத்துல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும், சோ அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு படிக்கிறீங்க இல்லையா, சோ அதுக்கான ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறீங்க இல்லையா, ஸ்டடி பிளான் போட்டு ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறீங்க இல்லையா, அததான் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, முன்னாடியே ஸ்டடி பிளான் ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. அப்ப அததான் திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சோ பொருளாதாரம், அரசியல், சமூக அல்லது ராணுவ நோக்கங்களை திட்டமிடல் மூலம் அடைவதற்கான இலக்குகளாக இருக்கலாம். சோ திட்டமிடுதலோட முதல் படி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு திட்ட காலத்துல பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கணும். இப்ப எப்படி எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறத இலக்கா வச்சுக்கணும். ஓகேவா. சோ வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறத இலக்கா வச்சுக்கணும். ஒரே நிமிஷம். பொருளாதார வளர்ச்சி தான் இலக்கு. ஓகேவா. அந்த இலக்கை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பண்ணணும், அதுதான் திட்டமிடுதல். ஓகேவா. சோ அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை, தொழில்துறை, பணித்துறை, இந்த 3 துறைகள் இருக்கு. முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, அந்த 3 துறைகளா பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணா ஒவ்வொரு துறையிலையுமே அந்த என்னென்ன பருப்பொருள் வரணும் அப்படிங்கிற அந்த இலக்க நிர்ணயம் செஞ்சுக்கணும். அதாவது உற்பத்தி. ஓகேவா. ஒரு துறையில எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலத்துக்குள்ள இவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்க நிர்ணயம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையும் அதோட இலக்கு அடையறதுக்கு எவ்வளவு முதலீடு ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லணும். இது எல்லாமே திட்டமிடுதல் தான். ஓகேவா. சோ அதுக்கப்புறம் முதலீடு செஞ்சுட்டாலும் அந்த முதலீட்டை சரியான முறையில பயன்படுத்துறதுக்கும் உற்பத்தி எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா வழிவகுக்கிறது தான் பாத்தீங்கன்னா இதுக்கான திட்டங்கள் போடுறதுதான் திட்டமிடல். இதெல்லாம் ஓகேவா. அடுத்து வளர்ச்சி குறைந்த நாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஏழை நாடா இருக்கிறதால உழைப்பு செறிவு முறையை பாத்தீங்கன்னா கையாண்டு என்ன ஆகணும்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். ஓகேவா. சோ இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறதுதாங்க, ஒண்ணும் இல்ல, பிளான் போடுறதுதான். ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அந்த நடக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன அதை பண்ணணும் அப்படின்னா கரெக்டான முறையில பண்ணணும். ஓகேங்களா. சோ அது வந்து மூலதனத்துல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா அதை வந்து பிளான் போட்டு வைக்கணும். பிளான் போட்டதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிளான் போடுறது மட்டும் இதா இருக்கக்கூடாது. ஓகேவா. சோ இப்ப வந்து நான் ஸ்கெடியூல் போட்டு வச்சிட்டேன், 6 மாசத்துக்கு படிக்கிறதுக்கான ஸ்கெடியூல் போட்டு வச்சிட்டேன். சோ போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்சுதா, அதை வந்து கரெக்டா ஒவ்வொரு நாளுமே கரெக்டா அந்த ஸ்கெடியூல் பிரகாரம் நீங்க நடக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிப்பா அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் திட்டமிடலுக்கு ஒரு திட்டமிடல் பிரகாரம் போகுது. அப்பதான் வந்து அந்த பொருளாதாரம் முன்னேற்றம் அடையுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சோ அப்ப என்ன பண்ணணும், திட்டமிடல் அப்படிங்கிறது வெறும் பேப்பர்லயோ எக்ஸல் சீட்லயோ போட்டு வைக்கிறது கிடையாது. ஓகேவா. அதை என்ன பண்ணிக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்க்கணும். ஓகேவா. அடுத்து திட்டமிடலின் இலக்கணங்கள் பாருங்க. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிக்கும் அப்படின்னு யார் சொல்றார், ராபின் சொல்றார். ஓகேவா. சோ தனியார் உற்பத்தி, விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அப்படி இல்லைன்னா ஒடுக்குவதை தான் சொல்றாரு. பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டி காட்டும் வழிமுறைகளே அப்படின்னு யார் சொல்றா, டால்டன் சொல்றார். ஓகேவா. சோ இதெல்லாம் எப்பயுமே பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும். ஓகேவா. சோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது யார் எந்த மாதிரி சொல்றா அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்தியாவில் திட்டமிடல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடமே பொருளாதார திட்டமிடல். நான் முதல்ல சொன்னதேதான். ஓகேவா. சோ ஒரு இலக்கு அடையணும், அந்த இலக்கு அடையறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணி வைக்கணும். சோ அதுக்கான அந்த நோக்கங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன, அந்த திட்டங்கள் முடிக்கிறதுக்கான என்ன இது பண்ணலாம், இது எல்லாத்தையும் போடுறதுதான் பாத்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். தற்போதைய பொருளாதார திட்டமிடல் சிந்தனை மிகவும் புதியது. இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, திட்டமிடல் சிந்தனை அப்படிங்கிறது மிகவும் புதியது. ஆனால் மார்க்சிச சோசியலிசத்தில் பாத்தீங்கன்னா அடிப்படையில் ஓரளவு வேரூன்றியுள்ளது. சோ மார்க்சிசத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேரூன்றி இருக்கு. சோ இந்தியாவில அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த புதிய சிந்தனை. ஓகேவா. 20ஆம் நூற்றாண்டில் அறிஞர்கள்
கோட்பாட்டாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் ஐரோப்பாவின் நிலையை முன்னிறுத்து முதலாளித்துவத்தையும் சமூகத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வினையும் நிறுத்த அரசின் தலையீடுகள் அவசியம் என்றனர். சோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, அரசின் தலையீடுகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை 1928 செயல்படுத்த துவங்கியது. சோ இந்த அதாவது சோவியத் ஒன்றியம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டமிடுதலை என்ன பண்ணிருக்கு, செயல்படுத்த துவங்கியது சோவியத் ஒன்றியம் தான். ஓகேவா. சோ அதாவது ரஷ்யா. ஓகேவா. அடுத்து பொருளாதார திட்டமிடலே சோவியத் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற உதவியது. 1930களில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் மக்களின் வாங்கும் திறனை குறைத்து சிக்கலான சூழ்நிலையை உருவாக்குவதால் பொருளாதார திட்டமிடலின் அவசியம் என்னும் கருத்து வலுவடைந்தது. சோ என்ன அப்படின்னா இப்போ திட்டமிடுதலோட அந்த பணி என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த நாட்டோட வளங்களை ஃபுல்லாவே பயன்படுத்துறதும் சமமா பயன்படுத்துறதும் பாத்தீங்கன்னா முன்னாடியே திட்டமிட்டு செய்வாங்க. ஓகேவா. ஸோ ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த திட்டமிடுதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ திட்டமிடுதல் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இது பண்ணது யாரு அப்படின்னா சோவியத் ரஷ்யா தான். ஓகேவா. ஸோ ரஷ்யா தான் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த திட்டமிடுதலை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இரண்டாம் உலகப்போர் வந்துச்சு இல்லையா, அந்த உலகப்போருக்கு அப்புறம் அந்த உலகப்போர்ல பங்கெடுத்துக்கிட்ட எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தது. சோ அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சோவியத் ரஷ்யா தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த திட்டமிடுதலை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. சோ அப்ப அவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ பொருளாதார திட்டமிடலுக்கு முன்னோடி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், அந்த இதைதான் சொல்லுவோம். ஓகேங்களா. சோ ரஷ்ய நாட்டை தான் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து நாட்டின் வளங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்ய இரண்டாம் உலக போரினால் ஏற்பட்ட சூழல் நிர்பந்தத்தை உருவாக்கியது. நான் முதல் சொன்னதே தான். ஓகேவா. சோ இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது நிறைய நாடுகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, பொருளாதார நெருக்கடி வந்துச்சு, பொருளாதாரம் சரிவடைய தொடங்கியது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, திட்டமிடல் அப்படிங்கிறதையே கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இந்திய விடுதலைக்கு பிறகு 1948 தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது. சோ தொழிற்கொள்கை எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், 11th புக்ல பார்த்தாச்சு. அதை பார்க்கல தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. ஓகேவா. இதில் மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. சோ என்னென்ன அப்படின்னா மைய திட்டக்குழு, கலப்பு பொருளாதார அமைப்பு முறை. சோ மைய திட்டக்குழு அப்படின்னா ஒரு குழு இருக்கும், அந்த திட்டமிடுறதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழு தான் இந்த ஃபுல்லா திட்டமிடலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. சோ அததான் சொல்லுவாங்கன்னா மைய திட்டக்குழு அப்படின்னு சொல்றது. அடுத்து கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னா ஆல்ரெடி பார்த்தது இல்லையா. சோ பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செய்யறது தான். சோ இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா அமைக்கிறதுக்கு பரிந்துரைச்சாங்க. ஓகேவா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இந்த திட்டக்குழு இருக்கு இல்லையா, சோ திட்டக்குழு பத்தி இன்னும் டெப்தா டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோ தரேன். ஓகேங்களா. சோ திட்டக்குழுவை பத்தியும் அதுக்கப்புறம் நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி, ஏன்னா திட்டக்குழுவை கேன்சல் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த திட்டக்குழுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல பாத்திரலாம். திட்டக்குழு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்துச்சு இல்லையா நிதி ஆயோக், இதை பத்தின அந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா நம்ம அடுத்த கிளாஸ்ல பாத்திரலாம். ஓகேவா. சோ இப்போதைக்கு மேலோட்டமா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ பாருங்க, நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திட்டக்குழு மார்ச் 15, 1950 அமைக்கப்பட்டது. சோ என்னைக்கு அமைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு, என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகேவா. ஏப்ரல் 1, 1951 முதல் திட்டக்காலம் துவங்கியது. இதில் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் காலமாக 1951 முதல் 56 வரை ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி 5 ஆண்டு திட்டமும் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் பாத்துருங்க. இந்த கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் திட்டக்குழு, அதுக்கப்புறம் நிதி ஆயோக், அதை பத்தின ஒரு கிளாஸ் வரும். அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டம் வரும். சோ அப்படியே வரிசையா நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா மனசுல பதிஞ்சிடும். ஓகேவா. இந்தியாவில் திட்டமிடுதலின் பரிணாம வளர்ச்சியை கீழ்கண்ட நிகழ்வு புரிந்து கொள்ளலாம். சோ இது பாருங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா 7 இருக்கும். ஓகேவா. சோ 7 இருக்கும். அந்த 7ஐயும் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த இடத்துல மைய திட்டம் சொன்ன இல்லையா. சோ மைய திட்டத்துக்கு வேறு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா ஆணை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ மைய திட்டத்துக்கு ஆணை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கட்டளை திட்டம்னு சொல்லலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ மைய திட்டத்தை ஆணை திட்டம் இல்லைன்னா கட்டளை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சமத்துவ பொருளாதாரத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா மைய திட்டம் இது யூஸ் பண்றாங்க. ஓகேவா. சோ அதையும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் சர் எம் விஸ்வேஸ்வரய்யா
1934 புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநரும் அரசியல்வாதியுமான எம் விஸ்வேஸ்வரய்யா 1934 இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தார். சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட திட்டமிடுதல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னோடின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அவரை பாத்தீங்க அப்படின்னா இந்திய திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு எம் விஸ்வேஸ்வரய்யாவை சொல்லலாம். அவர் பாத்தீங்க அப்படின்னா இது PYQல வந்திருக்கு. ஓகேவா, சோ இவர் வந்து மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். யாரு? விஸ்வேஸ்வரய்யா பாத்தீங்க அப்படின்னா மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட பிறந்த நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்குதான் இந்தியாவின் பொறியாளர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேவா, இந்தியாவின் பொறியாளர் தினம், இன்ஜினியர்ஸ் டே. சோ என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 15. ஓகேவா, சோ செப்டம்பர் 15 இந்தியாவின் பொறியாளர் தினம், அதாவது இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். அது வந்து விஸ்வேஸ்வரய்யாவோட பர்த்டே அன்னைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி. அவர் வந்து மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். ஓகேவா, இதெல்லாமே PYQல கேட்ட கேள்வி. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனாலதான் அது கூடயே நான் எழுதுறேன். ஓகேவா, சோ 1934 இவர் வந்து இந்தியாவோட திட்டமிடுதலுக்காக என்ன பண்ணாரு, அடித்தளத்தை அமைத்தார். அதே மாதிரி இங்க நான் 7 சொல்லுவேன், புக்ல 6 தான் இருக்கும். ஓகேவா, சோ இது வந்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம். விஸ்வேஸ்வரய்யா திட்டம், ஒவ்வொன்றுக்கும் நான் திட்டம் பேர் சொல்லி சொல்றேன். ஓகேவா, சோ அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த திட்டம் பேரு, எந்த இயரு, அதுக்கு யாரு வந்து காரணம். ஓகேவா, சோ அதுக்கான நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக இந்த இயர் வைஸ் வருது இல்லையா, சோ இந்த மாதிரி இந்த திட்டங்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னும் PYQல கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ TNPSCல இந்த திட்டங்களை காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும். வெறும் திட்டத்து பேரை கொடுத்து காலவரிசைப்படுத்தியும் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், இயரோட சேர்ந்து படிச்சாதான் எது முன்னாடி எது பின்னாடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சோ இது எல்லாமே முன்னோடி திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். திட்டக்குழுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, சோ முன்னோடி திட்டங்கள், அதாவது 5 ஆண்டு திட்டங்கள்ல வர்றதுக்கு முன்னாடி வந்ததுதான் இதை நம்ம என்ன சொல்லுவோம், முன்னோடி திட்டங்கள்னு சொல்லுவோம். 7 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. விஸ்வேஸ்வரய்யா திட்டம், இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கழக கூட்டமைப்பு திட்டம், காங்கிரஸ் திட்டம், பம்பாய் திட்டம், காந்திய திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதயா திட்டம் அப்படின்னு 7 திட்டங்கள் இருக்கு. அந்த ஒரு சில திட்டங்களுக்கு வேறு பெயர்களும் உண்டு, நான் சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இப்ப நம்ம பாக்குறது விஸ்வேஸ்வரய்யா திட்டம். சோ இதை யார் கொண்டு வந்தாங்கன்னா 1934 எம் விஸ்வேஸ்வரய்யா தான் பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதலுக்கு, இந்தியாவுல திட்டமிடுதலுக்கு அடித்தளத்தை அமைத்தார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவரை வந்து இந்திய திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு சொல்றோம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய திட்டமிடுதலின் முன்னோடி ஜவஹர்லால் நேரு கிடையாது, விஸ்வேஸ்வரய்யா தான். ஓகேவா, சோ அவரு தான் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் தான் ஜவஹர்லால் நேரு. அப்ப இந்திய திட்டமிடலின் முன்னோடி எம் விஸ்வேஸ்வரய்யா. அவர் வந்து மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். அவர் எழுதின புக்கு இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா திட்டமிடப்பட்ட இந்திய பொருளாதாரம்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுச்சுன்னா 10 ஆண்டு திட்டம் ஒன்றை வந்து இயற்றணும். ஓகேங்களா, சோ அந்த இதை சொல்லுச்சு. ஓகேங்களா, சோ இந்தியாவின் திட்டமிடப்பட்ட பொருளாதாரம்னு சொன்னாலும் சரி, இல்ல இந்திய பொருளாதார திட்டமிடல்னு சொன்னாலும் சரி, அந்த புத்தகத்துல அவரு என்ன சொன்னார் அப்படின்னா 10 ஆண்டு திட்டத்தை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா, சோ 10 ஆண்டு திட்டத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமா இருந்ததுன்னா தொழில்துறையை வளர்ச்சியடைய செய்யணும், அதனால தேசிய வருவாயை இரட்டிப்படைய செய்யணும், ஜனநாயக முதலாளித்துவம் இருக்கு இல்லையா அதை கையாளணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அவரோட நோக்கமா இந்த திட்டமிடல்ல இருந்தது. ஓகேவா, சோ இவரோட பிறந்த தினத்தை இந்தியாவோட பொறியியல் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அது வந்து செப்டம்பர் 15. சோ இது எல்லாமே PYQ அப்படிங்கறதால தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் கூட எக்ஸ்ட்ராவா இந்த இன்ஃபர்மேஷன் தான் சேர்ந்து படிச்சு வச்சுக்கோங்க, நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 1934 விஸ்வேஸ்வரய்யா திட்டம். ஓகேவா,
அடுத்து செகண்ட் 1927 முன்னாடியே ஒண்ணு வருது ஓகேங்களா. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கழக கூட்டமைப்பு திட்டம், அதாவது FICCI ஓகே, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வேணா விஸ்வேஸ்வரய்யா திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து 1927 ஓகேவா. சோ பாருங்க, இது என்ன அப்படின்னா NR சங்கர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரோட தலைமையின் கீழே 1934ஆம் ஆண்டு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேசிய திட்டக்குழு வேணும் அப்படின்னு பரிந்துரைச்சார் ஓகேவா. சோ அடுத்து இந்த திட்டத்தில் கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில உள்ள அனைத்து தொழில்கள் இருக்கு இல்லையா, அதையும் தொழில் பிரிவுகளையும் வளர்ச்சியடைய செய்யணும் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட நோக்கமா இருந்தது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்துறையை வழிநடத்துறதுக்கும் தீர்மானங்கள் கொண்டு வரவும் திட்டக்குழு மாதிரி ஏதோ ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிறது மாதிரியும் இது சொல்லுச்சு ஓகேவா. சோ இது வந்து பொருளாதார தலையிடா கொள்கை அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா. சோ பொருளாதார தலையிடா கொள்கை அப்படின்னு சொன்னது ஆடம் ஸ்மித் தான் சொன்னார் ஓகேவா. சோ ஆடம் ஸ்மித் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. சோ ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பெயர். ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது பொருளாதாரத்திலேயே மிக முக்கியமான பெயர். அவங்க யாரு, அவங்களுக்கான சிறப்பு பெயர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. சோ இப்ப இது வந்துருச்சா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு திட்டம், அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. சோ காங்கிரஸ் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1938. இது என்ன சொல்லுதுன்னா தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். சோ ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். அன்றாட அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலக போர் ஆரம்பித்ததாலும் நேருவின் முயற்சிகள் நின்று விட்டன. சோ திட்டக்குழு 1950 தான் வந்திருக்கும் ஓகேவா. ஆனா அப்பயே 1938லயே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஆனா என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்த 2ஆம் உலக போர் வந்துச்சு இல்லையா, அதனால இதோட முயற்சி அப்படிங்கிறது கைவிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா. சோ ஆனா திட்டம் வந்து எப்ப வந்தது, காங்கிரஸ் திட்டம் அப்படி இல்லைன்னா ஜவஹர்லால் நேரு திட்டம் அப்படிங்கிறது 1938 வந்தது ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோட தலைமையில வந்துச்சு அப்படின்னா பேருக்கு ஜவஹர்லால் நேரு ஓகேவா. சோ அப்ப அவங்களோட தலைமையில அமைக்கப்பட்டதுதான் இந்த குழு. பாத்தீங்கன்னா பல்வேறு நிலைகளை வந்து ஆய்வு செஞ்சு எல்லா விதமான கூறுபாடுகள் இருக்கும் இல்லையா, சோ அதன் மூலியமா பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு திட்டத்தை வந்து முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இதோட நோக்கமா இருந்தது ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய திட்டமிடல்ல பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத சொல்லுச்சு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது காங்கிரஸ் திட்டம் நேரு திட்டத்துல வரும். அடுத்து பாம்பே திட்டம். பாம்பே திட்டம் பாத்தீங்கன்னா 1940 நீங்க கொடுத்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 1944 தான் திட்டம் வெளியிட்டாங்க ஓகேவா. சோ 1940 பரிந்துரை செஞ்சாங்க, வெளியிட்டது 1944. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. சோ மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை 1938 முன்மொழிந்தனர். 38 முன்மொழிஞ்சு 40 வந்து அக்செப்ட் பண்ணி 44 தான் பாத்தீங்கன்னா திட்டம் வெளியிட்டாங்க ஓகேவா. சோ அதாவது பாம்பே திட்டம்னா 40 எடுத்துக்காதீங்க, 44 தான் எழுதணும் ஓகேவா. சோ 40 அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தான். இது 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் ஆகும். சோ இது வந்து 15 வருஷத்துக்கான தொழில் முதலீட்டு திட்டம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா 1944 வருஷம் பம்பாயில 8 தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சேர்ந்து உருவாக்கின திட்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா பம்பாய் திட்டம். சோ பம்பாயில 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து உருவாக்கிய திட்டம் 1944. இந்த திட்டத்தோட குறிக்கோள் அப்படிங்கிறது முதலாளித்துவ பொருளாதார முறை இருக்கு இல்லையா, சோ அதுக்கப்புறம் வேளாண்மை துறைக்கு எதிரான மனப்பான்மையா இதை வந்து சொன்னாங்க ஓகேவா. சோ இது வந்து 15 ஆண்டு கால திட்டம். சோ இந்த 15 ஆண்டுல பாத்தீங்கன்னா தலா வருமானம் இருக்கு இல்லையா, அதை அதிகரிக்கிறதுக்கும் ஓகேவா, அதை வந்து 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் நாட்டு வருமானத்தை 3 மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டது. சோ இந்த திட்டத்துல முக்கியமானவர்கள், சோ தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா டாடா, ஜிடி பிர்லா, அதுக்கப்புறம் தக்கூதாஸ், ஸ்ரீராம், இதெல்லாமே வந்துடும் ஓகேவா. சோ மொத்தமா 8
தொழிலதிபர்கள் பாம்பேல போட்ட திட்டம் தான் பாத்தீங்கன்னா பாம்பே திட்டம். ஓகேவா. அடுத்து எஸ்.என். அகர்வால் 1944 இத வந்து காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ எஸ்.என். அகர்வால் திட்டம் அப்படின்னாலும் காந்திய திட்டம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா 1944 வழங்கினாரு. இது வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு திட்டம். ஸோ காந்தியம்னு வந்துட்டாலே என்ன வந்துடும், கிராமம் வந்துடும் இல்லையா. ஸோ அப்ப கிராமம்னு வந்துச்சுன்னா வேளாண்மை வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்திய திட்டம். ஸோ இது வந்து காந்தியோட சீடரா இருந்தவர். ஓகேவா. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா காந்திய திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ காந்தி ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து விஸ்வேஸ்வரய்யா, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அந்த மாதிரி பார்த்த மாதிரி இது வந்து காந்திய திட்டம்னா காந்தி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வராது. இது வந்து எஸ்.என். அகர்வால் ஸ்டார்ட் பண்ணது. அவரோட திட்டத்தோட பேரு தான் காந்திய திட்டம். இதுவே எஸ்.என். அகர்வால் திட்டம்னு சொன்னாலும் இதுவும் ஒண்ணுதான். அடுத்து எம்.என். ராய் 1945 ஓகேவா. இத வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்.என். ராய் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம், மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வடிவமைத்தர் பாத்தீங்கன்னா எம்.என். ராய். இது வந்து 1945. இது வந்து வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும். ஓகேவா. ஸோ அரசே தான் பாத்தீங்கன்னா நுகர்வுப் பொருட்கள் ஆகட்டும், அதுல இருக்கக்கூடிய உற்பத்தியை விற்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே அரசே தான் பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா. ஸோ எம்.என். ராய் அப்படிங்கிறத நீங்க வந்து பாலிட்டியில கூட பார்த்திருப்பீங்க. ஓகேவா. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து முதல்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன பர்சனே பாத்தீங்கன்னா எம்.என். ராய் தான். ஓகேவா. ஸோ வந்து கம்யூனிஸ்ட், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ 1945 மக்கள் திட்டம். ஓகேவா. ஸோ இது வந்து அரசே வந்து அந்த இது இருக்கு இல்லையா, வேளாண்மை உற்பத்தி, அதுக்கப்புறம் விநியோகம், இது எல்லாத்தையுமே அரசே ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் வந்து வலியுறுத்தினார். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950. ஓகேவா. இது பாத்தீங்க அப்படின்னா சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னாலும் சர்வோதயா திட்டம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா. ஸோ இது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது காந்தி மற்றும் வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டமாகும். ஸோ காந்தி அப்படின்னாலே விவசாயம், கிராமம் எல்லாம் வந்துடும். ஓகேவா. ஸோ காந்தி வினோபா பாவே அப்படிங்கிற அவங்களோட கருத்துக்களால உருவாக்கப்பட்டதுதான். ஸோ இது யாரு அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். இது மட்டும் இல்லாம சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம். ஸோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 1950. ஓகேவா. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் தான் ஜே.பி. நாராயணன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறத ஜே.பி. அப்படின்னும் போடலாம். இது பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளை கொண்ட திட்டம். இந்த 6 திட்டம்னு கொடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லியிருக்கேன். அப்ப 7 திட்டம் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 7 திட்டங்களை ஆராய்ந்துதான் திட்டக்குழுவை அமைத்து 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார். அவரே இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஆவார். ஸோ ஜவஹர்லால் நேரு தான் பாத்தீங்கன்னா இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர். ஸோ இந்திய திட்டமிடலின் முன்னோடி எஸ்.எம். விஸ்வேஸ்வரய்யா. ஓகேவா. இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா திட்டக்குழுவோட தலைவர் வந்து பிரதமர் தான். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறதால அப்ப அவர் வந்து முதல் தலைவர். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதமருமே பாத்தீங்கன்னா திட்டக்குழுவின் தலைவராக இருந்தார்கள். ஓகேவா. ஸோ இது பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை வழிவகுக்கிறதுக்கு இந்த முன்னோடி திட்டங்கள் எல்லாமே பயன்பட்டது. ஓகேவா. அடுத்து எப்பயுமே ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நாட்டின் சந்தைகளின் இயக்கத்தை முடக்கி விடுதலும் உறுதியாக்குதலும். சோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா. சோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உள்ள இருக்கிறது சும்மா ஒரு டைம் படிச்சா போதும். ஓகேவா. சோ பாருங்க, பின்தங்கிய நாடுகளில் சந்தை சக்திகள் சரிவர இயங்காததற்கு அறியாமையும் பிரபலமும் இல்லாததே ஆகும். சோ நாட்டின் சந்தைகளின் இயக்கத்தை முடக்கி விடுதல், உறுதியாக்குதல், இது எல்லாமே வந்து என்னது, திட்டமிடுதலுக்கு ஆதரவான கருத்துக்கள். ஓகேவா. பாருங்க, நாட்டில் பெரும்பாலான பகுதியில் பணமாற்ற பரிமாற்றம் நடைபெறுகிறது. பொருட்கள், உற்பத்தி காரணிகள், பணம் மற்றும் மூலதன அங்காடிகள், அமைப்பு முறை ஆகியவை ஒழுங்குற அமைக்கப்படவில்லை. சோ இந்த இது பாத்தீங்கன்னா திட்டமிட்ட பொருளாதாரமே அங்காடி பொருளாதாரத்திற்கு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. சோ திட்டமிட்டு எதா இருந்தாலுமே பண்ணணும்
அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ இந்த திட்டமிடலுக்கு ஆதரவா இதெல்லாமே வந்துச்சு. அடுத்து வேலையின்மையை அகற்றுதல். சோ இந்த மாதிரி திட்டமிட்டு நம்ம ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா அதனால என்ன ஆகும்? தொழில்துறை வளர்ச்சி அடைந்ததுன்னா தொழில்துறையில இருந்து அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்ப என்ன ஆகும்? வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது இல்லாம போயிடும் இல்லையா? சோ கம்மியாகும், இல்லைன்னா இல்லாம போயிடும். அப்ப அகற்றுதல் அப்படிங்கிறது இதனால நடைபெறும். சோ பாருங்க, மூலதன குறைவும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் ஏற்படுவதால் அதிகரித்து வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை உருவாக்குவது அரசுக்கு சவாலாக உள்ளது. பின்தங்கிய நாடுகளில் வேலையின்மை மற்றும் மறைமுக வேலையின்மையை அகற்ற திட்டமிடுதல் அவசியமாகும். அடுத்து சமமான முன்னேற்றம் ஏற்படுதல். இது 3வது பாயிண்ட். ஓகேவா? சோ சமமான முன்னேற்றம் ஏற்படுதல் அப்படிங்கிறது 3வது பாயிண்ட். பொருளாதாரத்தின் பல துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான பெரிய நிறுவனங்கள் இல்லாத சூழ்நிலையில் திட்டக்குழுவே சரிசம முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பின்தங்கிய நாடுகளில் வேளாண்மை, தொழில், சமூக கட்டமைப்பு, உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு வாணிகம் ஆகிய துறைகளின் முன்னேற்றம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் நடைபெற தேவை. அப்ப எல்லாத்துக்குமே ஓகேங்களா? சோ தொழில்துறையை மட்டும் பார்க்காம தொழில்துறை, வேளாண் துறை இது ரெண்டையும் சேர்த்து முன்னேற்றணும். அப்ப சமமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கணும். அததான் அடுத்ததுல கொடுத்திருப்பாங்க பாருங்க. 3வதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேளாண் துறை மற்றும் தொழில்துறை முன்னேற்றம். வேளாண் துறையும் தொழில்துறையும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதால் வேளாண் துறையும் தொழில்துறையும் சேர்ந்து முன்னேற்றம் அடைய வேண்டியுள்ளது. ஸோ ரெண்டுமே முன்னேற்றணும். பழமையான அணுகுமுறையில பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை அதிகரிச்சிருக்கும், வேளாண்மை துறை அப்படியே குறைஞ்சிருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இல்லாம ரெண்டும் சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. ஓகேவா? வேளாண் துறையை சீர்படுத்தும் போது அதில் உள்ள உபரியான தொழிலாளர்களை தொழில்துறை ஈர்த்து கொள்ளும். அப்ப வேளாண் துறையை சீர்படுத்தணும், அதுல டெக்னாலஜி கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு வேலை கம்மியாகும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி வேலை கம்மியாகும் போது அவங்கள தொழில்துறை பக்கம் ஈர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அப்ப வேலை வாய்ப்பின்மை இருக்காது. ஓகேவா? தொழில்துறைக்கு தேவையான இடுபொருள் கிடைக்கும். இதனால் வேளாண்மையுடன் தொழில்துறையும் வளரும் அப்படிங்கிறது தான். அடுத்து கட்டமைப்பு முன்னேற்றம். பாருங்க, வேளாண் துறை மற்றும் தொழில்துறையின் முன்னேற்றம் என்பது பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பு இல்லாமல் முன்னேற்றம் பெற முடியாது. பாசன கால்வாய்கள், சாலைகள், தொடர்வண்டி பாதைகள், ஆற்றவளம் போன்றவற்றை ஏற்படுத்துதல் என்பது வேளாண் மற்றும் தொழில்துறைக்கு மிக முக்கியமானதாகும். அப்பதான் அந்த கட்டமைப்பு முன்னேற்றம் இருந்தாதானே அதை சந்தைப்படுத்துவாங்க, அடுத்தடுத்து அப்படியே வளரும் இல்லையா? சோ அப்படி இது எல்லாமே நடக்கணும். பாசன கால்வாய்கள், சாலைகள், தொடர்வண்டி பாதைகள், ஆற்றவளம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினாதான் அது வேளாண்மை துறையா இருந்தாலும் தொழில்துறையா இருந்தாலுமே அதுல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேவா? அடுத்து கட்டமைப்பு அமைக்க அதிகமான மூலதனம் மற்றும் நீண்ட பலன் தரும் சில காலங்கள் எடுக்கும். மேலும் குறைவான வெளியீடுகளை தரக்கூடியவை. அரசு மட்டுமே வலிமையான கட்டமைப்பை திட்டமிடல் மூலம் ஏற்படுத்த முடியும். சோ இது தனியார் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது கரெக்டா இருக்காது. சோ அரசு தான் பாத்தீங்கன்னா வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி திட்டமிட்டு அதை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பணம் மற்றும் மூலதன அங்காடியின் முன்னேற்றம். 3வது பாயிண்ட். ஓகேவா? மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு. அந்த 4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 3வதுல மட்டும் 1, 2, 3ன்னு உங்களுக்கு 3 பாயிண்ட் சப்டிவிஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது மட்டும் நோட் பண்ணா போதும், பேராகிராஃபா நோட் பண்ண வேணாம். ஓகேவா? பணம் மற்றும் மூலதன அங்காடியின் முன்னேற்றம். உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு வாணிபங்கள் வளர்ச்சி பெற வேளாண் துறை, தொழில்துறை, சமூக பொருளாதார கட்டமைப்புகளில் பங்களிப்பு மட்டுமில்லாது நிதி நிறுவனங்களின் பங்களிப்பு அவசியமானதாகும். ஓகேவா? சோ நிதி நிறுவனங்களோட அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பணம் மற்றும் மூலதன அங்காடி பின்தங்கிய நாடுகளில் குறைவாக உள்ளது. ஏன்னா பின்தங்கிய நாடுகள்ல குறைவா இருக்கு அப்படிங்கறதாலதான் அது பின்தங்கி இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இது தொழில் மற்றும் வாணிப வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது. எனவே உறுதியான பணம் மற்றும் மூலதன அங்காடியை உருவாக்க திட்டமிடுது. இது எல்லாமே திட்டமிடுறது தான். ஓகேவா? சோ அது வேளாண்மை துறை, தொழில்துறையை சேர்த்து ஒட்டுக்கா மேம்படுத்துறதாகட்டும், முன்னேற்றதாகட்டும், கட்டமைப்பு முன்னேற்றதாகட்டும், பண மூலதன அங்காடியை முன்னேற்றதாகட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சமமாக முன்னேறினாதான் அந்த அதுக்கான ஒரு திட்டமிடல் போடுறதுதான். ஓகேவா? சோ இது எல்லாமே திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான். அடுத்து 4வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடல் வறுமையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும்.
சோ நம்ம வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து திட்டமிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளோட அந்த தலா வருமானம் அதிகரிக்கும், நாட்டு உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். அப்ப எல்லாமே அதிகரிக்கும் போது என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய வறுமை ஒழியும், ஏற்றத்தாழ்வு குறையும். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா திட்டமிடலோட அவசியங்கள் தான். திட்டமிடல் என்பது மட்டுமே பின்தங்கிய நாடுகள் நாட்டு வருமானம் மற்றும் தலா வருமானத்தை அதிகரிக்கவும், வறுமையும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும், வேலை வாய்ப்பினை அதிகரிக்கவும் செய்கிறது. இந்த 65 இது வந்து வேணா விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எனவே ஆர்தர் லூயிஸ் பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். இதற்கு திட்டமிடல் என்பது வழிகளையும் வழிமுறைகளையும் கொண்ட ஒரு சாதனமாக திகழ்கிறது. அப்ப திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதுக்கு 4 பாயிண்ட் ஓகேவா. சோ அதற்கு சாதகமான பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் இருக்கு. அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக 3ஆவதுல 3 சப்டிவிஷன் பாயிண்ட் இருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள். சோ ஆதரவா ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பா அதற்கு எதிரானதா ஒண்ணு இருக்கும் இல்லையா. அதுதான் சந்தை இயங்காமல் தோல்வி அடைந்ததால் அரசு திட்டமிடல் மூலம் தலையிடும் அவசியம் உருவானது. பொருளாதார திட்டமிடலின் முக்கிய நோக்கம் வளர்ந்த நாடுகளில் பொருளாதார நிலைத்தன்மை அடைவது ஓகேவா. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தன் விருப்பம் போல் செயல்பட இயலாமை ஓகேவா. சோ அதாவது தன்னோட விருப்பம் போல செயல்பட இயலாமை இருக்கிறதால பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்றது ஓகேவா. சோ திட்டமிடல் கட்டுப்பாடுகளையும் வழிமுறைகளையும் விதித்து நாட்டிற்கு முதுகெலும்பாக உள்ளது. தலையிடா பொருளாதாரத்தில் நுகர்வு, பணியை தேர்வு செய்தல், உற்பத்தி செய்தல் மற்றும் விலை நிர்ணயம் ஆகியவற்றில் தன் விருப்பம் போல முடிவெடுக்க உள்ள அனுமதி உள்ளது. ஆனால் திட்டமிட்ட பொருளாதாரத்தில் சிக்கலான முடிவுகளை மத்திய திட்டக்குழு எடுக்கிறது. இது நுகர்வோர், உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களையும் கட்டுப்படுத்துகிறது ஓகேவா. சோ அதாவது அவங்களும் இப்ப ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட விருப்பம் போல செயல்பட இயலாமை ஓகே. ஏன்னா திட்டக்குழு அந்த திட்டம் போட்டாங்க அப்படின்னா அந்த திட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கும் இல்லையா. சோ அப்ப அந்த இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது இல்லை. சோ ஹேக் எழுதிய அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் நூலில் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் மக்களின் பொருளாதார விடுதலை கட்டுப்படுத்தி நாட்டை மந்த நிலைக்கு இட்டு செல்லும் என கருத்து தெரிவிக்கிறார் ஓகேவா. அரசின் முடிவுகள் அனைத்தும் எப்பொழுதும் சரியாக இருப்பதில்லை. சோ எப்பயுமே கரெக்டா இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதுதான். ஆனால் தனியார் உற்பத்தியாளர்களுக்கு சுதந்திரம் வழங்கும் போது அதனை தவறாக பயன்படுத்தப்பட்டு மக்களின் நலன் புறக்கணிக்கப்பட்டு லாபம் ஒன்றுக்கு மிக முக்கியத்துவம் வழங்கப்படும். சோ தனியார் துறைக்கு பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரம் வழங்குறதால பாத்தீங்கன்னா அதனால என்ன ஆகும், மக்களோட நலன் பாதிக்கப்படும். சோ அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது லாபத்திற்காக மட்டுமே தான் இருக்கும். அடுத்து தன் முனைப்பு குறைதல் 2வது பாயிண்ட் பாருங்க. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் நடவடிக்கைகளில் ஊக்கப்படுத்துதல் மற்றும் புதுமைகளை புகுத்துதல் ஆகியவற்றிற்கு ஊக்கம் இருக்காது. திட்டமிடுதலானது வழக்கமான செயல்முறைகளை பின்பற்றி வளர்ச்சியில் தேக்கத்தை உண்டு பண்ணும். இது வளர்ச்சியை கீழ்கண்ட வழிகளில் தடுக்கிறது. சோ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு குழு இருக்கும். அந்த குழு வந்து அந்த திட்டமிடலுக்கான ஃபுல்லாவே எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். இப்ப 1 வருஷத்துக்கு இல்ல 5 வருஷத்துக்கு போடுறாங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்கு ஓகேங்களா. சோ ஓராண்டுக்கு திட்டமிடுதல் இருக்கு, 3 to 7 வருஷத்துக்கு திட்டமிடுதல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 to 15 வருஷத்துக்கு போடக்கூடிய திட்டமிடுதல் இருக்கு. 3 வகையா திட்டமிடுதல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் எதுல போட்டாலுமே மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு குழு வந்து இப்போ 1 வருஷத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கான அந்த திட்டமிடலை வகுத்து கொடுத்துரும் ஓகேவா. சோ அந்த வகுத்து கொடுத்து இது பண்றதுதான். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. சோ பாருங்க, தனியார் உரிமை இல்லாதது லாப நோக்கை குறைத்து தொழில் முனைவோர் திறம்பட முடிவு எடுப்பதையும் இடர் எதிர்நோக்குதலையும் குறைக்கிறது. அபரிவிதமான லாபமே புதிய வழிமுறைகளை தேடவும் அதனை செயல்படுத்தவும் அதில் வரும் இடர் தாங்கி புதுமையை புகுத்தி லாபத்தை பெற தூண்டும். ஆனால் திட்டமிடுதலில் இந்த தூண்டுதல் இல்லை ஓகேவா. சோ இந்த திட்டமிடுதல் என்ன ஆகுது, இந்த லாபத்தை தூண்டக்கூடிய அந்த தூண்டுதல் வந்து இல்லை. அடுத்து திட்டமிடல் பொருளாதாரத்தில் அனைவருக்கும் அவர்களது முயற்சி, திறமை மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் சமமான பலன்கள் வழங்கப்படுவதால் எவரும் இடர்பாடுகளை ஏற்று புதிய நிறுவனத்தை துவங்க முன்வர மாட்டார்கள். சோ இது வந்து சமமாதான் வந்து இது பண்ணுது இல்லையா. சோ அந்த பகிர்ந்துடுதல பாத்தீங்கன்னா சமமாக இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்காது. அப்படிங்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க, புதுசா வந்து நிறுவனம் துவங்க முன் வர மாட்டாங்க ஓகேவா. ஏன்னா அவங்க வந்து லாபத்தோட நோக்கத்துக்கு தான் வருவாங்க. அப்படிங்கும்போது புதுசா தொடங்கறதுக்கு வர மாட்டாங்க. அடுத்து
உயர் பதவியில் உள்ள அலுவலர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போக்கு திட்டமிடலை தவிர்க்க இயலாத ஒன்றாக உள்ளது. சோ திட்டமிடல உயர் பதவியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இதை பாத்தீங்கன்னா தவறாக பயன்படுத்திக்குவாங்க. ஓகேவா? சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்து அதிகமான நிர்வாக செலவு. பாருங்க, திட்டமிடலின் நோக்கம் என்னவோ தொழில்மயமாக்கல், சமூக நீதி, நாட்டு நிலைமையை சமப்படுத்துதல் போன்ற உயர்வானவை. ஆனால் அதற்கு நாடு செலவிடும் தொகை அடைய உள்ள பலனை விட அதிகமாக இருக்கும். சோ திட்டமிடல் நோக்கம் அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அந்த செலவு பண்றாங்க இல்லையா, சோ அந்த செலவிடக்கூடிய தொகை அப்படிங்கிறது அவங்க பெறக்கூடிய பலனை விடவும் என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து திட்டங்களை தயாரித்து செயல்படுத்தி நிறுவனத்தில் தேவைப்படும் பணியாளர் எண்ணிக்கை மிக அதிகம். பாருங்க, லூயிஸ் இத பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமானால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து முன்கணிப்பதில் உள்ள சிரமங்கள். இப்ப வந்து திட்டமிட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டா போகுதா, அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அது எல்லாமே அடுத்து பார்க்கணும் இல்லையா. சும்மா வந்து திட்டமிடுது அந்த முன்கணிச்சு வைக்கிறதுல மட்டுமே இருந்துடாது, அதுலயும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும். பாருங்க, அரசு தடையில்லாத நாட்டில் விலை இயக்க முறையில் விலை, தேவை மற்றும் அளிப்பு ஆகியவை தானாக இயங்கி ஒன்றையொன்று சரி செய்து கொள்கிறது. உற்பத்தியாளர்கள் தங்களது அளிப்பையும் நுகர்வோர்கள் தங்களது தேவைகளையும் விலை மாற்றத்துக்கேற்றவாறு சரி செய்து கொள்வார்கள். ஆனா திட்டமிடல்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வசதி கிடையாது. ஓகேங்களா? சோ ஏற்ற இறக்கங்கள் வரும்போது என்ன ஆகும், இப்படி ஒரு வசதி அப்படிங்கிறது திட்டமிடல்ல கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா. சோ அதனால பாத்தீங்கன்னா முன்கணிப்பதிலையும் ஒரு சிரமங்கள் உருவாகுது. நுகர்வு மற்றும் உற்பத்தி அளவுகளை துல்லியமாக முன்கூட்டியே நிர்ணயிப்பது கடினம். சோ துல்லியமா வந்து நம்ம முன்னாடியே சொல்றது அப்படிங்கிறது கடினம். சோ இதுல பாத்தீங்கன்னா உபரி அளிப்போ இல்ல தேவையோ பாத்தீங்கன்னா ஏற்படலாம். ஓகேவா? சோ இது வந்து அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகள்லயும் இது மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்ன, இதுலயும் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? சோ அதாவது திட்டமிடலோட அந்த அவசியம். ஓகேவா? சோ திட்டமிடலுக்கு சரியான கருத்துக்கள் வந்து 4 இருக்கு. அத வந்து ஆப்போசிட்டா எடுக்கிற மாதிரியும் ஒரு 4 கருத்துக்கள் இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திட்டமிடலின் வகைகள். திட்டமிடலோட வகைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ என்னென்ன அப்படின்னா மக்களாட்சி மற்றும் சர்வாதிகாரம், மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல், வழிகாட்டுதல் படி திட்டமிடுதல் மற்றும் தூண்டும் திட்டமிடுதல், சுட்டிக்காட்டும் மற்றும் கட்டாய திட்டமிடுதல், குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டமிடல், நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல், செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல், பொது மற்றும் பகுதி திட்டமிடல். சோ மொத்தமா 8 இருக்கும். புக்ல அதுதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம் பாருங்க. மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல். சோ அப்படின்னா என்ன அப்படின்னா, திட்டங்களை தயாரித்தல் மற்றும் செயல்படுத்துவதில் உள்ள அனைத்து நிலைகளிலும் மக்கள் பங்கெடுத்துக் கொள்ளும் திட்டமே பாத்தீங்கன்னா மக்களாட்சி திட்டமிடல். சோ மக்களாட்சி திட்டமிடல் அப்படின்னா அவங்க திட்டங்களை தயாரிக்கிறதாகட்டும், அதை செயல்படுத்துறதாகட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே மக்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மக்களாட்சி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். அரசு, தனியார் மற்றும் பொதுமக்களை உள்ளடக்கிய மிக பரவலான ஆலோசனைகளை பெற்று தயாரிக்கப்பட்டு அவர்களாலேயே செயல்படுத்தப்படும் திட்டமிடல் முறையாகும். சோ மக்களாட்சி திட்டமிடல் அப்படிங்கிறது திட்டங்களை தயாரிக்கிறதாகட்டும், அதை செயல்படுத்துறதாகட்டும், அந்த நிலையில இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமா இருந்தாலுமே மக்கள் வந்து பங்கெடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கிறது தான் மக்களாட்சி திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, திட்டக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட திட்ட வழிமுறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதனை அந்நாட்டின் பாராளுமன்றம் ஏற்கவோ அல்லது மறுக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ செய்யும். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ ஏன்னா கூற்று காரணங்கள்ல கேட்கலாம். ஓகேவா? சோ பாராளுமன்றம் இதனை வந்து அப்படியே ஏற்கிறதுக்கோ இல்ல மறுக்கிறதுக்கோ இல்லைன்னா ஏதாவது மாற்றி அமைக்கிறதுக்கோ அதுக்கு உரிமை உண்டு. அடுத்து சர்வாதிகார திட்டமிடல். பாருங்க, மைய திட்டக்குழு ஒரு திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பதே சர்வாதிகார திட்டமிடல். சோ அவங்களோட இதை வந்து பாத்தீங்கன்னா மைய திட்டக்குழு இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தை கையில வச்சுக்கிட்டு எல்லா பொருளாதார நடவடிக்கைகளையும் அந்த ஒருத்தங்க ஓகேங்களா, சோ அவங்க வந்து கட்டுப்படுத்தி அவங்க விரும்பிய திசையில வந்து அதை வந்து செலுத்துறதுதான் பாத்தீங்கன்னா சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சர்வாதிகார திட்டமிடலில் பொருளாதார நடவடிக்கைகள் மத்திய கட்டுப்பாடு மற்றும்
வழிகாட்டுதலின்படி ஒரே ஒரு திட்டமாக இருக்கும். நுகர்வு, பரிவர்த்தனை மற்றும் விநியோகம் ஆகிய அனைத்துமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓகேவா? சோ எல்லா கட்டுப்பாடும் யாருக்கிட்ட இருக்கும்? அரசு கிட்ட இருக்கும். திட்டக்குழுவே அதிகாரமிக்க அங்கமாகும். இலக்குகள், செயல்முறைகள், ஒதுக்கீடுகள் மற்றும் செயல்படுத்துதல் ஆகிய திட்டக்குழுவால் முடிவு செய்யப்படும். சோ திட்டக்குழு பத்தின இன்னும் டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். சோ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலை ஆணை திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கட்டளை திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ரெண்டுமே சொல்லிக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல், அதாவது ஒரு குழு இருக்கும், அந்த குழு வந்து அந்த திட்டமிடலை ரெடி பண்ணி அரசுக்கு கொடுக்கும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். ஓகேவா? மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலில் அனைத்து நிலைகளிலும் திட்டம் தொடர்புடைய நடவடிக்கைகள் மைய திட்டக்குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். யார் அந்த குழுவோ அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். திட்டக்குழுவே திட்டம் தீட்டுதல், நோக்கங்களை நிர்ணயித்தல், இலக்குகளை கண்டறிதல் மற்றும் தீர்மானித்தல் ஆகியவற்றை செய்கிறது. அந்த குழு தான் பாத்தீங்க அப்படின்னா திட்டங்களை எந்த மாதிரி திட்டங்கள் போடலாம் அப்படிங்கிறதாகட்டும், என்ன நோக்கங்கள் நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறதாகட்டும், அந்த இலக்குகள் என்ன அப்படிங்கிறத கண்டறியதாகட்டும், அதை தீர்மானிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யறது தான் பாத்தீங்க அப்படின்னா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். இத மேலிருந்து திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதலை நான் ஆணைன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஆணை திட்டமிடுதல், கட்டளை திட்டமிடுதல்னு சொன்னேன். அது கூடவே மேலிருந்து திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதலில் மைய அமைப்புகளின் கட்டுப்பாடுகள் இன்றி உள்ளூர் அமைப்புகள் மற்றும் உள்ளூர் நிறுவனங்கள் திட்டங்களை தீட்டுதல், செயல்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல் ஆகியவற்றை செய்யும். எனவே இதை கீழிருந்து திட்டமிடல். இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல்னா என்ன? சென்ட்ரா ஒரு குழு இருக்கு, அது வந்து எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களே அந்த திட்டத்தை வந்து எல்லாம் போட்டு அவங்களே இது பண்ணிக்குவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல். இதை கீழிருந்து திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது வழிகாட்டும் திட்டமிடல் மற்றும் தூண்டும் திட்டமிடல். ஓகேவா? சோ திட்டக்குழு வழிகாட்டுதல் வழங்கி திட்டம் தயாரித்து மேலும் திட்டத்தை ஆணையிடுதல் மூலம் செயல்படுத்தினால் அது வழிகாட்டுதல் திட்டமிடல். ஓகேங்களா? சோ அதாவது திட்டக்குழு பாத்தீங்கன்னா அதோட வழிகாட்டுதல் வழங்கி, ஓகேங்களா, அதோட வழிகாட்டுதலின் படி என்ன பண்றோம்? திட்டத்தை தயாரிச்சு திட்டத்தை ஆணையிறது, செயல்படுத்துறது எல்லாமே நடந்ததுன்னா அது வந்து வழிகாட்டு திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம். தூண்டும் திட்டமிடல் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அந்த ஆசையை தூண்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி. ஓகேங்களா? நான் சொல்றேன் பாருங்க. திட்டக்குழு நிர்ணயம் செய்த இலக்குகளை பல்வேறு நிதியியல் மற்றும் பணவியல் வழிமுறைகள் மூலம் ஊக்கங்கள் அளித்து அதன் நடவடிக்கைகளை மக்களால் மேற்கொள்ளப்படுவதே தூண்டும் திட்டமிடுதல். ஓகேங்களா? சோ மக்களுக்கு என்ன சொல்றது, அந்த இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஆசையை தூண்டுறது அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா நீ ஞாபகம் வந்துடும். சோ அதாவது நிதியியல் பணவியல் வழிமுறைகள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட சொல்லி அதுல இருந்து என்ன பண்றது, மக்களோட இதை வந்து தூண்டி அதுக்கப்புறம் செய்யறது. ஓகேவா? சோ மானியம் போன்ற சலுகைகள் கொடுத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வைக்க முடியும். மானியம் கொடுத்து பண்றது. சோ மானியம்னா என்னது? எந்த ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அதுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து மானியம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் வந்து ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்வாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி செய்யறதுதான். தூண்டும் திட்டமிடுதலில் தனி மனித விடுதலையை குறைக்காமல் அதே பலனை பெற வைக்கும் தன்மை கொண்டது. அடுத்து நாலாவது பாத்தீங்க அப்படின்னா சுட்டிக்காட்டும் திட்டமிடலும் கட்டாயமான திட்டமிடலும். சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் அப்படின்னா பாருங்க, கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக மோனட் திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடானது 1947 இருந்து 50 வரை செயல்படுத்தியது. சோ அப்ப மோனட் திட்டம் யார் செயல்படுத்தினா, எந்த வருஷம் அப்படின்னா 1947 இருந்து 50 வரைக்கும். சோ இது வந்து பிரான்ஸ் நாடு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியது. ஓகேவா? திட்டக்குழு இலக்குகளை அடையும் வழிமுறைகளை குறிப்புரைகளாக தயாரித்து தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள், நுகர்வோர் குழுக்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற துறை நிறுவனர்களிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுத்தும் திட்டமிடலே சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல். சோ சுட்டிக்காட்டும் திட்டமிடுதல் அப்படின்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா யார் யார் இருப்பா, தனியார் நிறுவனங்கள் இருக்கும், பிரதிநிதிகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிற்சங்க தலைவர்கள் இருப்பாங்க, நுகர்வோர் குழுக்கள் இருக்கும், நிதி நிறுவனங்கள் இருக்கும், பிற துறை நிறுவனங்கள் இருக்கும். இவங்க கிட்ட எல்லாமே கலந்து ஆலோசித்து செய்யறதுதான் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து கட்டாயமான திட்டமிடல் அப்படின்னாலும் கண்டிப்பான திட்டமிடல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சோ இது என்ன அப்படின்னா திட்டம் தயாரித்தல் மற்றும் செயல்படுத்துதல் அரசு அதிகாரம் மிக்கது. ஓகேவா? சோ கட்டாயம் கண்டிப்பான ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா
அரசு அதிகாரம் இருக்கும். திட்டம் தயாரித்து முடித்து விட்டால் எவ்வித தடைகளும் இன்றி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ரஷ்யாவின் அப்போதைய குடியரசுத் தலைவர் ஸ்டாலின் நமது திட்டம் நமக்கான அறிவுரைகளாகும் அப்படிங்கறத பயன்படுத்தினார். என்ன வார்த்தைகள்? நமது திட்டம் நமக்கான அறிவுரைகள். சோ ரஷ்ய குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இதை சொன்னார். ஓகேவா? அனைத்து வளங்களும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். எல்லா வளங்களும் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னா அரசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். சோ அரசு அப்படின்னு வந்துச்சுன்னா நாங்க கட்டாய திட்டமிடல் அப்படின்னா கண்டிப்பான திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாம். கட்டளை திட்டமிடுதல் வேற, கட்டாய திட்டமிடுதல் வேற. ஓகேவா? சோ கட்டளை திட்டமிடுதல், ஆணை திட்டமிடுதல் எல்லாமே உங்களுக்கு மைய திட்டம் இருக்கு இல்லையா? சோ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல்ல வரும். கண்டிப்பான திட்டமிடல், கட்டாய திட்டமிடல் எல்லாமே உங்களுக்கு அரசு வந்து அதிகாரம் வந்து அதிகமா வச்சிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சீனாவும் ரஷ்யாவும் இந்த திட்டமுறைகளை கடைபிடிக்கும் நாடுகளாகும். சோ கட்டாய திட்டமிடுதலை யார் யாரு பின்பற்றா? சீனாவும் ரஷ்யாவும். ஓகேவா? அடுத்து குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டமிடல். சோ குறுகிய கால திட்டமிடல், நடுத்தர கால திட்டமிடல், நீண்ட கால திட்டமிடல். பாருங்க, ஓராண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறுகிய கால திட்டங்கள் ஆகும். கட்டுப்படுத்தும் திட்டம் ஆண்டு திட்டம் என அறியப்படுகிறது. அப்ப குறுகிய கால திட்டத்தை கட்டுப்படுத்தும் திட்டம்னு சொல்லலாம், ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். நடுத்தர கால திட்டங்கள் அப்படின்னா 3 to 5 வருஷம். நீண்ட கால திட்டம்னா 10 to 15. ஓகேவா? சோ இது ஒரு வருடம், 3 to 7 பாத்தீங்க அப்படின்னா நடுத்தர கால திட்டமிடல், நீண்ட கால திட்டமிடல் 10 to 15. ஓகேவா? சோ ஒரு குறுகிய கால திட்டமிடல கட்டுப்படுத்தும் திட்டம் அப்படின்னா ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். 3 to 7 ஆண்டு காலத்தை முடிவடையும் திட்டங்கள் நடுத்தர கால திட்டம். பொதுவாக 5 ஆண்டு திட்டங்களாகவே செயல்படுத்தப்படுகின்றன. சோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். ஓகேவா? சோ பாருங்க, நிதி மட்டுமில்லாமல் கட்டமைப்பு வளங்களும் இத்திட்டமிடல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. 10 to 30 ஆண்டுகளுக்கு திட்டப்படும் திட்டங்கள் நீண்ட கால திட்டமிடல். சோ 10 to 30 வருஷத்துக்கு. ஓகேவா? சோ நான் 15 சொன்னா ஆக்சுவலா பேசிக்கா 15 தான். ஓகேவா? சோ 10 to 30 பாத்தீங்க அப்படின்னா முன்னோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நீண்ட கால திட்டமிடலை என்ன சொல்லலாம்? முன்னோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குறுகிய கால திட்டமிடலை கட்டுப்படுத்தும் திட்டம் ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட கால திட்டமிடலை முன்னோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 6வது பாயிண்ட் பாருங்க, நிதி திட்டமிடல் மற்றும் உருவ பொருள் திட்டமிடல். ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னா திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடலே நிதி திட்டமிடல் ஆகும். நிதினா என்ன? பணம். அப்ப பணத்தை ஒதுக்கீடு செஞ்சு இது பண்றதுதான் பாத்தீங்கன்னா நிதி திட்டமிடல் அப்படின்னு சொல்றோம். உருவப்பொருள் திட்டமிடல் என்பது மனித வளம், இயற்கை வளம் மற்றும் இயந்திரங்கள் போன்ற பரும பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல். சோ பணத்தை ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா அது நிதி திட்டமிடல். மனித வளம், இயற்கை வளம் இதெல்லாமே ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னா அது உருவப்பொருள் திட்டமிடல். அடுத்து பணிகள் திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல். ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறையை மாற்றாமல் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கும் வழிகாட்டுதல்கள் மட்டுமே செய்யும் திட்டமிடல் பணிகள் திட்டமிடல். ஓகேவா? அதாவது பொருளாதார மற்றும் சமூக அமைப்பு முறையை மாத்தாம பொருளாதார சீர்கேடுகளை மட்டும் நீக்கிறதுக்காக வழிகாட்டுதல் தான் பாத்தீங்கன்னா பணிகள் திட்டமிடல். அடுத்து விரிவான மற்றும் பகுதி திட்டமிடல். ஓகேவா? கட்டமைப்பு திட்டமிடல் இருக்கு இல்லையா? சோ பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகளை அடையும் திட்டமிடலே கட்டமைப்பு திட்டமிடல். ஓகேவா? சோ அந்த பொருளாதார அமைப்புல ஏதாவது மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா அந்த மாற்றங்களை செஞ்சு இலக்குகளை அடையிறது தான் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு திட்டமிடுதல் அப்படின்னு சொல்றோம். சோ இவ்வகையான திட்டமிடல் பெரும்பாலும் பின்தங்கிய நாடுகளில் காணப்படுகிறது. அப்ப கட்டமைப்பு திட்டமிடுதல் அப்படிங்கிறது பின்தங்கிய நாடுகள்ல நடக்குது. விரிவான மற்றும் பகுதி திட்டமிடல். சோ நாட்டின் அனைத்து பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திட்டமிடல் விரிவான திட்டமிடுதல். ஓகேவா? சோ இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்காக திட்டமிடுறதுதான் பாத்தீங்கன்னா விரிவான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில துறை மட்டுமே இலக்கு நிர்ணயம் செய்து அதை அடைய தீட்டப்படும் திட்டம் பகுதி திட்டம். சோ ஒரு சில துறையை மட்டும் வந்து மேம்படுத்திக்கலாம், அதுக்கு மட்டும் இலக்கு நிர்ணயிச்சு அதுக்கு மட்டும் திட்டம் தீட்டிக்கலாம் அப்படின்னா அது பகுதி திட்டமிடுதல். இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டோம் அப்படின்னா அது வந்து விரிவான திட்டமிடல். ஓகேவா? அடுத்து பாருங்க, நீண்ட காலம்
10 ஆண்டுகளுக்கு மேல். ஓகேவா? சோ நீண்ட கால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு காலப்பகுதியாக கருதப்படுது. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். சோ நீண்ட காலம்னா 10 வருஷத்துக்கு அப்புறம், நடுத்தர காலம்னா 3 to 7, குறுகிய காலம்னா 1 வருஷம். சோ இது பாத்தீங்கன்னா நடுத்தர கால திட்டமிடுதல தந்திரமான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். குறுகிய கால திட்டமிடுதல செயல்பாட்டு திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட கால திட்டமிடுதல வியூக திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. வேறு பெயர்கள் இருந்ததுன்னா அதை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே இதுக்கு குறுகிய கால திட்டத்துக்கும் நடுத்தரத்துக்கு நீண்ட காலத்துக்கு வேற வேற பெயர்கள் பேராகிராஃப்ல இருந்தது. கரெக்டா? சோ அந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப 3 திட்டமிடுதல் இருக்கு. குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம். 1 வந்துச்சு அப்படின்னா குறுகிய காலம், 3 to 7 வந்துச்சுன்னா நடுத்தர காலம், 10க்கு மேல 10 to 15, 10 to 30 எவ்வளவு எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு மேல இருந்ததுன்னா அதை நீண்ட கால திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அதுல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், வேறு பெயர்கள், எத்தனை வருஷம், என்ன பேரு, திட்டமிடுதலோட வகைகள், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிதி ஆயோக் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ நிதி ஆயோக் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு. ஓகேவா? சோ திட்டக்குழுனா என்ன, திட்டக்குழுவோட பணிகள் என்ன, அதோட பண்புகள் என்ன, சோ அது எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பதிலா ஏன் நித்தி ஆயோக் கொண்டு வந்தாங்க, சோ அதுல இருக்கக்கூடிய அந்த பண்புகள், இயல்புகள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ அதை முடிச்சுட்டு 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு. சோ அதை அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க கடைசியா பார்த்தது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா படிச்சு அடுத்து நீங்க ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நோட்ல பாயிண்ட்ஸா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.